Sorry, I forgot to share this. First line வந்து revenge is a kind of wild justice. So இதுலயே வந்து இல்ல டைபாலஜிக்கல் எரர் தான், அது ஜஸ்டிஸ் ஃபுல் பத்தி வைல்டு ஜஸ்டிஸ். ஸோ இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிமரான்னு சொல்லலாம். ஜஸ்டிஸ்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், நீதி. அதுக்கு வந்து அது கூட கம்பேர் பண்ணி சொல்றது ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு ஹார்மனி, அந்த மாதிரி ஜஸ்டிஸ்னா அப்படி வேர்ட் தான் சொல்லுவோம். பட் வைல்டு ஜஸ்டிஸ், ஸோ வைல்டுங்கிறது ரொம்ப ரூடான ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜஸ்டிஸ்ங்கிறதையும் ஒத்துக்கிறாரு. ஏன்னா ரிவெஞ்சுனாலே பழிக்கு பழிதான், அவன் பண்ணின ஒரு இதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்ட் ஜஸ்டிஸ். இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன் வேர்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுன்னு இந்த இதுல சொன்னா இதான் சொல்லலாம். ஏன்னா என்டையர் தீமையும் இந்த ஒரு 2 சிங்கிள் வேர்ட்ல கன்வே பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அழகா. ஸோ ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்ட் ஜஸ்டிஸ். ஸோ விச் த மோர் மேன்ஸ் நேச்சர் ரன்ஸ் டு த மோர் ஆட் லா டு வீட் இட் அவுட். ஸோ வந்து நேச்சரா மேனோட இது வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம இது வந்து நமக்கு தான் அப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து வியர்டா ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு ஹியூமன் நேச்சர், ஹியூமன் டெண்டன்சியே அதுதான். ஒரு இது பண்ணிட்டா நம்ம ஈகோ லைட்டா இதாகும், நம்ம உடனே அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ரிவெஞ்ச்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஸோ மோர் ஆட் லா டு வீட் இட் அவுட்னா அதுக்கு வந்து ஒரு லா வேணும். டு வீட் இட் அவுட், வீட் இட் அவுட்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு வேணும். ஆல்சோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ராங் இட் டத் பட் அஃபெண்ட் த லா. ஸோ ஃபர்ஸ்ட் ராங்னா என்னன்னா இட் டத், இது டத் done but offend the law. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ரிவெஞ்சின் எடுத்துட்டாலே அது offend the law, லாவை பிரேக் பண்ணிட்டோம் தான் அர்த்தம். ஏன்னா நம்ம லீகல் இது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் இருக்கலாம். லீகலா என்ன, ஒருத்தங்க வந்து என்ன ஹர்ட் பண்றாங்கன்னா நான் அவங்கள வந்து லீகலா தான் அவங்கள மூவ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணும்னு நான் பண்ணக்கூடாது, அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து லீகலா மூவ் பண்ணி அங்கிருந்து அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட லீகல் செட்டப். சோ வந்து நான் திரும்ப அவங்கள பீட் பண்றேன். இப்போ என்ன ஒருத்தர் அடிக்கிறாரு, நான் திரும்ப அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேஸ் கொடுத்தோம்னா 2 பேருமே இதுல அக்யூஸ்டு தான். 2 பேருக்கு மேலேயும் சேமா தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் அடிச்சானா நீ வந்து இங்கதானே லீகலா தானே அதை டீல் பண்ணும், நீயா ஸ்டெப் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே அக்யூஸ்டா தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா லா பிரேக் ஆகுது. அதான் நம்ம ரிவெஞ்ச் திரும்ப எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் ராங் அப்படின்னாலே லா பிரேக் ஆகுது. பட் த ரிவெஞ்ச் ஆஃப் தட் ராங் புல்லட் த லா அவுட் ஆஃப் ஆஃபீஸ். அதான் லாவை வந்து அவுட் ஆஃப் ஆஃபீஸ்னா லாக்கு வந்து ஒரு வேலையே இல்லாம பண்ணிடுறோம் நம்ம அப்படி ரிவெஞ்ச் எடுக்கும்போது. Certainly, in taking revenge, a man is but even with his enemy, but in passing it over, he is superior. So வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மேன் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்னா வந்து எனிமியா நம்ம மாறுறோம். ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்னா எனிமியா மாறுறோம். பட் இன் பாசிங் இட் ஓவர், பட் அந்த ரிவெஞ்ச் எடுக்காம அதை நம்ம பாஸ் பண்ணி மூவ் ஆன் ஆகும்போது ஹீ இஸ் சுப்பீரியர். அதாவது அந்த மூவ் ஆன் ஆகி போறாங்கல்ல ரிவெஞ்ச் எடுக்காம, அவங்கள வந்து ஹீ இஸ் கன்சிடர் டு பி சுப்பீரியர். ஏன்னா வந்து அது வந்து ஒரு நார்மலான ஹியூமன் நேச்சரை தாண்டி நம்ம ஒரு விஷயத்த ஸ்டேபிளா யோசிச்சு அதுல எது கரெக்ட்னு பண்ணும்போது we become superior. அததான் சொல்றாங்க for it is a prince part to pardon. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன் வேர்ட். ஏன்னா for it is, ஸோ வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்காம மூவ் ஆன் ஆகுறத வந்து சுப்பீரியர்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் யாரு கூட கம்பேர் பண்றாங்கன்னா ஒரு பிரின்ஸோட பார்ட். ஒரு பிரின்ஸ் எனக்கு கரெக்டா தெரியல, ஏன்னா பிரின்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எல்லா இதையும் இது பண்ணிப்பாங்கன்னு தெரியல. ஆனா பிரின்ஸ் கூட கம்பேர் பண்றாரு, பிரின்ஸ் பார்ட் டு பார்டன். ஸோ ஒரு மன்னர் வந்து எப்படி வந்து மன்னிப்பாங்களோ அந்த மாதிரி அவங்கள அந்த மாதிரி கம்பேர் பண்றாங்க, அந்த சுப்பீரியரா கம்பேர் அந்த அளவுக்கு. ஸோ யாரு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா பிரின்ஸ். ஸோ வந்து மூவ் ஆன் ஆகி போறதை வந்து யாரு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் பிரின்ஸ் பார்ட் டு பார்டன். ஸோ மன்னிக்கிறது வந்து அந்த பிரின்ஸோட குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சாலமன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன் வேர்ட். ஸோ சாலமன்ங்கிறது நமக்கு தெரியும் பிப்ளிக்கல் கேரக்டர். ஸோ சாலமன் யாருன்னு கூட கேட்கலாம். பிப்ளிக்கல் கேரக்டர்னு ஆப்ஷன்ஸ்ல பிப்ளிக்கல் கேரக்டரா இல்ல ஏன்ஷியன்ட் இதுவா இல்ல கிரீக் கேரக்டரா என்னன்னாலும் கேட்கலாம்.
சாலமன் வந்து பிப்ளிக்கல் கேரக்டர், ஒரு ஜூயிஷ் கிங் அவரு. அந்த பைபிள்ல பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிங், ஜூயிஷ் கிங். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மாதிரினாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, I am sure said it is the glory of a man to pass by an offense. So அவர் அதுக்கு வந்து இவர் கோட் பண்றாரு பேக்கன். அண்ட் another important thing, நிறைய பிப்ளிக்கல் illusions வந்து யார் கொண்டு வருவாங்கன்னா பேக்கன் பேசும்போது அவர் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு அவருடைய எஸ்ஏஸ்ல. ஸோ அவர் சாலமன் வந்து என்ன சொல்றாரு, சார் இதுல எத்தனை ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம் பாருங்க. ஒன் பேசேஜ்லயே நம்ம நிறைய ஒன் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்படிதான் இருக்கும் கொஸ்டின். நம்ம வந்து என்டையர் பேசேஜ் புரிஞ்சுச்சுன்னா நம்ம பயப்படவே வேணாம். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் சாலமன் என்ன சொல்றாரு, ஸோ என்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம், சாலமன் வந்து யாருன்னு கேட்கலாம், அது வந்து பிப்ளிக்கல் கேரக்டரான்னு கேட்கலாம், அவரோட ஜூயிஷ் கிங் அந்த மாதிரி கேட்கலாம், கிரீக் கிங், ரோமன் கிங் அந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். அடுத்து வந்து என்ன சொன்னாருன்னு கேட்கலாம். இட் இஸ் த க்ளோரி ஆஃப் அ மேன் டு பாஸ் பை அன் அஃபென்ஸ். ஒரு அஃபென்ஸ் வந்து மூவ் ஆன் ஆகி போயிடணும், அதை லீவ் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகி போகணும். இன்னொன்னு எப்படி கேட்கலாம், இந்த லைனை யாரு சொன்னாங்கன்னு கேட்கலாம். ஆப்ஷன்ல சாலமன் வேற யாருனாலும் கொடுத்து கேட்கலாம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல இவ்வளோ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தட் விச் இஸ் பாஸ்ட் இஸ் கான் அண்ட் இர்ரெவோக்கபிள். ஸோ பாஸ்ட்னாலே என்னன்னா கான், அது டன், முடிஞ்சுது. இட் இஸ் ரிவோக்கபிள், அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது. அண்ட் வைஸ் மென் ஹேவ் இனஃப் டு டூ வித் திங்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் டு. ஸோ வைஸ் மென் நல்லா ஒரு அறிவார்ந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, பாஸ்ட் வந்து அது டன்னுன்னு அவங்களுக்கு தெரியும், அது முடிஞ்சதுன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து தே ஆல்வேஸ் டூ த திங்ஸ் இன் த ப்ரெசென்ட். அது மட்டும்தான் பத்தி யோசிப்பாங்க. ப்ரெசென்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெசென்ட்டை இப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுவும் ஒரு ஒன் வேர்ட் தான். ஏன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த இதை பத்தி நிறைய ரீட் பண்ணும்போது எந்த மாதிரி எல்லாம், ஏன்னா ஏன் நான் ரொம்ப தேடி பார்த்தேன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு, இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வைஸ்மென் அந்த இதை கூட ஒரு கொஸ்டினா இது பண்ணியிருக்காங்க. யாரு வந்து தே டீல் ஒன்லி வித் த ப்ரெசன்ட் அப்படி அந்த மாதிரி இதுல ப்ரெசன்ட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, வைஸ்மென். ஏன்னா வைஸ்மென் அதை நம்ம வந்து எந்த மாதிரி சொல்லலாம்னா, இந்த எஸ்ஸேல வைஸ்மென்னுங்கிற வேர்ட் கொடுத்துருக்கனால நம்ம ஆன்சர் வந்து வைஸ்மென்னா தான் இருக்கணும். ஸோ மீனிங் புரியுதுங்கிறத விட இதுல வேர்டு என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டெலெக்சுவல் மென் அப்படி கூட நம்ம டிஃப்ரெண்டா கொடுக்கலாம். பட் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் எஸ்ஏல கொடுத்துருக்குது ஏன் வந்து இவ்வளவு சில்லியா கூட கேட்கலாம்னு நான் சொல்றேன்னா, நம்ம ப்ரீவியஸா நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம். இல்லாட்டி டிஆர்பி நெட்ல அந்த மாதிரி இருக்காது, செட் அது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம். சில இதுல சில்லியா கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம அப்படிங்கிறப்போ எந்த மாதிரினாலும், அதாவது டவுன் டு எர்த் ஒவ்வொரு ஒர்க்கையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நம்ம சேஃப் சைட்ல இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, நிறைய ப்ராப்ளம்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும்னு தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்போ ரெண்டு மாதிரி கொஸ்டின் எடுத்தாதான் அது ஒன்னு டூ சில்லியா எடுக்கணும், இல்லைன்னா டூ இன்டெலெக்சுவலா எடுக்கணும். இதுதான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல கொஸ்டின் இருந்தாலும் டஃப் தான் ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் present and to come, therefore they do but refill with themselves that labor in past matters. So the labor in past matters na அந்த லேர்ன் பண்ணிக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது நம்ம கஷ்டப்பட்டது அந்த லேபருங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம பாஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிப்போம். அந்த இதுதான் அது வந்து மேட்டர்ஸ், இட் மேட்டர்ஸ். ஏன்னா நம்ம அந்த கத்துக்கிட்ட விஷயத்தான் நம்ம ப்ரெசென்ட்ல வந்து ரிப்பீட் பண்ணாம கேர்ஃபுல்லா இருக்க முடியாது. அண்ட் தெர் இஸ் நோ மேன் தட் த ராங் ஃபார் த ராங் சேக். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று தான். அண்ட் இதை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்ட் தான். யாரும் வந்து தப்பு பண்ணணுங்கிறதுக்காக போய் தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது சரின்னு தோணும். ரிவெஞ்ச் எடுக்கிறதுமே நமக்கு தோணும், இப்படி போய் ரிவெஞ்ச் எடுக்கணுமா அப்படின்னு தோணும். பட் அவங்களுக்கு வந்து அவங்களோட அவங்க ஹர்ட் ஆயிருக்கலாம், ரொம்ப அதனால சஃபர் ஆயிருக்கலாம். ஸோ அவங்க வந்து தப்பு பண்ணணும் இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரிதான். அதுதான் இதுல சொல்லியிருக்காரு. இவர் வந்து எப்படி சொல்லணும்னா, ரிவெஞ்ச் எடுக்கிறவங்களை வந்து அக்யூஸ் பண்ணி பேசாம அது ஜஸ்டிஸ் தான், பட் இட் இஸ் அ வைல்ட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்றாரு. அதை எப்படிலாம் சொல்றாரு அப்படிங்கிறது, தெர் இஸ் நோ மேன் அட் த ராங் ஃபார் த
ராங் சேக். ராங்னா தப்புன்னு பண்ணணுமே நினைச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. பட் தேர் வே டு பர்ச்சேஸ் ஹிம்செல்ஃப். எதனால வேற எதனால பண்ணலாம்னா இட் மே பிரிங் தம் சம் ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா மணி மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கலாம் அதனால. ஆர் பிளஷர். பிளஷர்னா ரெண்டு மாதிரி சொல்லலாம். என்ன அவன் ஹர்ட் பண்ணிட்டான், திரும்ப எனக்கு ஹர்ட் பண்ணாதான் நிம்மதியாகும், அந்த மாதிரி சொல்லலாம். சைக்கோ. சைக்கோனா அந்த சைக்கோ கில்லர் அந்த மாதிரி சொல்ல, கொஞ்சம் அந்த சைக்காட்டிக் கேரக்டர் உள்ளவங்களே மத்தவங்களை ஹர்ட் பண்ணி பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். பிளஷரா இருக்கலாம். ஆர் ஆனர் ஆர் த லைக். ஆனருக்காக கூட பண்ணலாம். ஆனர்னா நமக்கு தெரியுங்களா, அந்த ஆணவம், அந்த இத ப்ரைட் அந்த மாதிரி, அதுக்காக கூட ரிவெஞ்ச் எடுக்கலாம். நான் இவ்வளவு பெரிய ஆளு, என்ன ஹர்ட் பண்ணிட்டானே, சோ அந்த ஆனரை கீப் அப் பண்றதுக்காக கூட ரிவெஞ்ச் எடுக்கலாம், அந்த மாதிரி. தேர் வை should I be angry with a man for loving himself better than me? So அவர் என்ன கேட்கிறாருன்னா, when it comes like this case, இப்போ இந்த மாதிரி வருது, ஒருத்தர் வந்து தப்பு பண்ணணும்னு பண்ணல, பட் இன்ஸ்பைட் ஆஃப் எனி ப்ராஃபிட் ஆர் பிளஷர் ஆர் ஆனர் இந்த மாதிரி பண்ணும்போது why should I be angry அதான் கேட்கிறாரு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்ட். ஏன் அதை பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவரு இப்ப என்ன ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னா, அப்ப எனக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்கு, நான் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணனால என்ன போய் நீ ஹர்ட் பண்ணிட்டியே அப்படின்னு திரும்ப பண்றோம்ல. சோ அதை என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒருத்தவங்களோட செல்ஃப் லவ்விங் பர்சன் அவர் வந்து வை ஷுட் ஐ பி ஆங்கிரி வித் அ மேன் ஃபார் லவ்விங் ஹிம்செல்ஃப். நான் என்ன ரொம்ப விரும்புறதுனாலதான் போய் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ, ஒரு செல்ஃப் லவ்விங் பர்சனை நான் ஏன் அவங்க மேல கோவப்படணும் அப்படின்னு கேட்கறாரு. அதாவது ரிவெஞ்ச் எடுக்கவங்க மேல நம்ம கோவப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, பிகாஸ் தே லவ் தெம்செல்வ்ஸ் வெரி மச். அதனாலதான் அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னே நினைக்கிறாங்க அப்படிங்கிறார். சோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான லைன் தான் இதுல. வை should I be angry with a man for loving himself better than me? நான் தான் ஆப்போசிட் சைட்ல இருக்கேன்னா, இன்னொருத்தர் என் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்னா, அவரு ஐயோ பவுன் என்னை பார்த்து விடணுங்கிறது அவசியம் இல்லை. அவர் என்னை விட அவரை ரொம்ப விரும்பும் போது என்ன கன்சிடர் பண்ண மாட்டாரு, அதுக்காக நான் ஆங்கிரி ஆகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இஃப் எனி மேன் ஷுட் டூ ராங் மியர்லி அவுட் ஆஃப் இல் நேச்சர். ஸோ வந்து இல் நேச்சர்னாலே நமக்கு தெரியும், ஒரு கெட்ட கேரக்டர், மோசமான கேரக்டர் அந்த மாதிரி சொல்லலாம். சோ வந்து அந்த கேரக்டர்னால ஒருத்தங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா, சோ ரிவெஞ்ச் நல்லவங்க கெட்டவங்க யாருனாலும் ரிவெஞ்ச் எடுக்கலாம். பட் இல் மேனர், இல் நேச்சர்ட் பீப்புள் வந்து பண்றாங்க, அவங்க நினைப்பே தப்பு, அவங்களே மோசமான ஆளு, அவங்களோட தாட் எதுவுமே சரியில்லை, அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னா ஏட் இட் இஸ். பட் லைக் தான் ஆர் பிரியர், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன் வேர்ட். தான் பிரியர் ரெண்டுமே இந்த முள்ளு அந்த அந்த மாதிரி இதுதான், தான் மாதிரி உள்ளதுதான், ஊசி மாதிரி இருக்கிறது. அது என்ன ஆகும்னா, நம்ம அது வழியா ஜஸ்ட் அது போனாலே அது குத்துறது, ஸ்கிராச் பண்றது, அதை தவிர வேற எதுவுமே பண்ணாது. ஜஸ்ட் நம்ம அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட அந்த உரசினாலே இது ஆகும்ல. யாருக்கு டேமேஜ் ஆகும்னா நமக்கு தான் ஆகும். நம்ம போய் இடிச்சாலும் அவங்களே வந்து இடிச்சாலும் டேமேஜ் நமக்கு தான் ஆகும். சோ அததான் சொல்றாங்க. சோ இல் நேச்சர் பீப்புள் வந்து இது வந்து ஒரு ஒன் வேர்ட்ல கேட்டிருந்தாங்க. யாரு இல் நேச்சர் பீப்புள் வந்து யார் எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, தான் ஆர் பிரேயர், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தான் ஆர் பிரேயர். அப்புறம் வந்து த மோஸ்ட் டாலரபிள் சார்ட் ஆஃப் ரிவெஞ்ச். ஸோ வந்து டாலரபிள் சார்ட் ஆஃப் ரிவெஞ்ச் இஸ் ஃபார் தோஸ் ராங்ஸ் விச் தெர் இஸ் நோ லா ஆர் ரெமெடி. இதுதான் ரொம்ப ஒரு ட்விஸ்ட்னே சொல்லலாம் இந்த எசேஜ்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, டாலரபிள்னா எனக்கு பொறுத்துக்கலாம், அந்த மாதிரி ரிவெஞ்ச் என்னன்னா தெர் இஸ் நோ லா ஆர் ரெமெடி. சரி, ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்புக்கு வந்து பை லா பனிஷ் பண்ண முடியாது, இது வரைக்கும் லாவே கிடையாது, ரெமெடியே இல்ல, வேற வழியே இல்ல. இப்போ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, எனக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லன்னு தெரியல, நமக்கு தெரிஞ்சது எல்லாமே லாக்கு கீழே தான் வரும். வந்து ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, அதை பை லா வி கேனாட் பனிஷ் த பர்டிகுலர் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் டேக் ரிவெஞ்ச். அதை தான் அவர் சொல்றாரு, அதுதான் டாலரபிள் சார்ட் ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. பை லா பனிஷே பண்ண முடியாது, எந்த ரெமெடியும் நம்மளால கொடுக்க முடியாது. பட் தென் லெட் அ மேன் take heed the revenge be such as there is no law to punish. இது அடுத்து என்ன சொல்றாருன்னா, நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாம், எடுக்கும்போது அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற ஆளு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்காம இருக்கணுமா, அதான் பெஸ்ட் ரிவெஞ்சா. எனக்கு இந்த லைனை ரீட் பண்ணதும்
யாருக்காவது ஞாபகம் வந்துச்சா? டாஸ்க் ஆஃப் அமான்டிலாடோ. ரிவெஞ்ச் வந்து எடுக்கும்போது அதுக்கு வந்து எந்த பனிஷ்மெண்ட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு சேஃப் சைடா இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்து நம்ம லைஃபோட இம்பார்ட்டன்டான அந்த மிடில் ஏஜ் 20 to ஒரு 50 அந்த ஏஜ் குரூப்ல போய் ஜெயில இருந்துட்டு திரும்ப வந்தோம்னா நம்மளோட ஆல்மோஸ்ட் நம்மளோட பாதி லைஃப் டைம் வந்து அதுல வேஸ்ட் ஆயிரும். அப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும்ட்டு என்ன அவசியம் இருக்கு? ஸோ வந்து பைலா பனிஷ் ஆகாத மாதிரி சுச்சுவேஷன்ல ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுதான் இதுல சொல்லியிருக்கேன். பட் தென் லெட் அ மேன் டேக் அ ஹீட்னா நம்ம அந்த ஸ்டெப் எடுக்கலாம். ஹீட் த ரிவெஞ்ச் பி சச் எஸ் தெர் இஸ் நோ லா டு பனிஷ். அதுல இது பண்ண முடியாது, பண்ணாம நம்மள பனிஷ் பண்ணாத அளவுக்கு பண்ணிக்கணும். எல்ஸ் அப்படி இல்லைன்னா a man's enemy is still before hand and it is too far on. ஸோ வந்து இதுக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். எப்படின்னா எல்ஸ் a man's enemy is still before handனா ஒரு எனிமி வந்து நம்ம முன்னாடி இருக்கிறாரு, இன்னொன்னு வந்து நமக்கு அந்த பைலா அந்த போலீஸ்ன்னு வச்சுக்கலாமே நம்மள பனிஷ் பண்றாங்களா. ஸோ வந்து ஒரு எனிமிக்கு பதிலா நமக்கு ரெண்டு இதாயிரும். ஸோ இட் இஸ் டூ ஃபார் ஒன் அந்த மாதிரி. அண்ட் சம் when they take revenge or desirous, the party should know whence it comes. This is the more generous. So வந்து ஒண்ணு வந்து tolerable sort of revengeன்னு பார்த்தோம். இப்போ சொல்லியிருக்கிறது என்னன்னா ஜென்ரஸ் கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச். இதுவும் ஒரு ஒன் வேர்ட்ல கேட்டிருக்காங்க. எது வந்து ஜென்ரஸ் ரிவெஞ்சுன்னு கேட்டோம். ஜென்ரஸ்னாலே ஒரு மாதிரி நல்ல கைண்ட் ஹார்ட்டடா ஒரு ஜென்ரஸ் தாராள மனசுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு ஜென்டில் கேரக்டர் தான் ஜென்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு ரிவெஞ்ச் எடுக்க போறோம்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டி ஷுட் நோ நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறோங்கிறத அவங்களுக்கு ப்ரையராகவே இன்ஃபார்ம் பண்ணிடணும். அது வந்து ஜென்ரஸ் கைண்ட் ஆஃப் ரிவெஞ்சா. ஏன்னா வந்து எதிர்பார்க்காத விஷயத்துல வந்து ஒரு அடி நமக்கு விழுறதுக்கும் அவங்க வந்து சொல்லிடுறாங்க, நீ என்ன இப்படி பண்ணல, நான் உன்னை திரும்ப இப்படி பண்றேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஜென்ரஸா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்றது. ஃபார் த டிலைட் seem to be not so much in doing the hurt as in making the party repent, but base and crafty cowards are like the arrow that. So இதுல என்ன சொல்றாங்கன்னா for the delight seem to be not so. for the delight sin அந்த லைனுக்கு என்ன மீனிங்னா நம்மளோட இன்டென்ஷன் வந்து அந்த ஜென்ரஸ்ன்னு ஏன் அதை சொல்றோம்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து அவங்கள ஹர்ட் பண்றதா மட்டும் இருந்ததுன்னா அவங்களுக்கு சொல்லாம அவங்க கவனிக்காத டைம்ல போய் அவங்கள ஹர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க ஜென்ரஸா இருக்கிறதுனாலதான் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து அவங்க ரிப்பெண்ட் பண்ண தப்பு அவங்களுக்கு உணரணுங்கிறதுக்காக தான் அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. நீ இப்படி பண்ணிட்டல அதான் நான் பண்றேன் அப்படிங்கிறது ரிப்பெண்ட். அவங்க வந்து அந்த தப்ப வந்து உணரணுங்கிற நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜென்ரஸ் ரிவெஞ்ச அண்டர்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல வந்து டிலைட் வந்து மோட்டிவ் கிடையாது, ரிப்பெண்ட் தான் மோட்டிவ். அவங்க வந்து ரிப்பெண்ட் பண்ணணும், அவங்க பண்ண தப்ப உணரணும் இருக்காங்க. பட் பேஸ் அண்ட் கிராஃப்டி கவர்ட்ஸ் இது இம்பார்ட்டன்டான ஒன் வேர்ட். இதை லைனாவும் கேட்டிருக்காங்க, ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. இது பாத்துக்கங்க. பட் பேஸ் அண்ட் கிராஃப்டி கவர்ட் ரொம்ப மீன் கேரக்டரான கவர்டு தைரியம் இல்லாத ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் லைக் த ஆரோ தட் ஃபிளைஸ் இன் த டார்க். ஸோ வந்து இருட்டுல வந்து ஒரு அம்பு வந்து குத்துன மாதிரி இந்த முதுகுல குத்திட்டான்னு சொல்லுவாங்களா, கவனிக்காத டைம் வந்து அடிக்கிறது, அந்த மாதிரி கேரக்டர் தான் பேஸ் அண்ட் கிராஃப்டி கவர்ட்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருட்டுல கவனிக்காத டைம் தான் இது பண்ணுவாங்க. பட் ஜென்ரஸ் பீப்புள் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. பாருங்க ரிவெஞ்ச்க்கு எவ்வளவு எத்திக்ஸ் அவரு கொடுத்திருக்காரு பாருங்க, அதுவும் 2 centuries முன்னாடி. அதுக்கப்புறம் இதுவும் அடுத்து இம்பார்ட்டன்டான ஒன்று போயிட்டு காஸ்மஸ் டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ். ஸோ வந்து பைபிள்ல வந்ததை ஒரு இதை சொல்லியாச்சு. இப்போ வந்து சும்மா ஒரு சேயிங்க சொல்றாரு. காஸ்மஸ்னா அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ். இது எப்படின்னாலும் கேட்கலாம், யாரோட அவரு டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் யாருன்னு கேட்கலாம், காஸ்மஸ் யாருன்னு கேட்கலாம், டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஹேட் அ டெஸ்பரேட் சேயிங். அவர் ஒரு சேயிங் சொல்றது என்னன்னா அகெயின்ஸ்ட் பெர்ஃபிடியஸ் ஆர் நெக்லெக்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்றவங்களை வந்து என்ன சொல்றாருன்னா as if those wrongs are unpardonable. ஸோ வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் வந்து அன்பார்டனபிள் அந்த மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி பண்ற ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்றவங்க கவர்ட்ஸ், அந்த மாதிரி பண்றதெல்லாம் அன்பார்டனபிள், மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அதை எப்படி வேர்ட்ஸ்ல சொல்றாங்கன்னா யூ ஷால் ரீட்
என்ன சொல்றோம்னா that we are commanded to forgive our friends. இப்படி வந்து ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. பிகாஸ் என்னன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா that we are commanded to forgive our friends. நம்ம வந்து நம்மளோட தப்பு பண்றவங்க, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸா வந்து மன்னிக்கணும். அததான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. that we are commanded to forgive our friends. இது யார் சொல்றதுன்னா காஸ்மஸ் டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் சொல்றாரு. பட் எட் இவர் பேக்கன் ப்ரொசீட் பண்ற. பட் எட் த ஸ்பிரிட் ஆஃப் ஜோப் வந்து பைபிள்ல ஒரு கேரக்டர். நம்ம எப்படி சாலமன் பார்த்தோமோ டு ஜோப். ஸோ வந்து ஆப்ஷன்ல கேட்கலாம் எந்த பைபிளிக்கல் கேரக்டர் இஸ் நாட் யூஸ்ட் இன் ஆஃப் ரிவெஞ்சின்னு கொடுத்து ஜோப், இது மேத்யூ அந்த மாதிரி கொடுத்து கூட யாரு கிடையாதுன்னு கேட்கலாம். ஆடோன் மாதிரி கேட்கலாம். ஸோ ஜோப் வந்து வாஸ் இன் அ பெட்டர் டியூன். ஸோ இவர் என்ன பேக்கன் என்ன சொல்றா, ஜோப் வந்து இன்னும் அழகா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றதுன்னா ஷால் வி, நம்ம என்ன சொல்லலாம், டேக் குட் அட் God's hands and not be content to take evil also. So என்ன சொல்றான்னா என்ன நல்லது நடந்தாலும் கடவுள் கொடுத்தாருன்னு சொல்ற நீ, ஏன் ஒரு கெட்டது நடந்தா அது கடவுள் தான் தந்தாருன்னு அதை ஏன் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறாரு ஜோப். சோ வந்து இது இன்னும் கிளியரா நமக்கு உணர்த்துது இல்ல. ஆமா, நல்லது செஞ்சா மட்டும் கடவுள் கொடுத்தாருங்கிறோம், கெட்டது நடந்தா ஏன் அதை கடவுள் தான் நம்ம கொடுத்தாருன்னு நல்லது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். ஏன் நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க அப்படி நடந்துக்கலாம், யார் மூலமா ஒரு நல்லது நடந்தா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு ஜோப். சோ இந்த லைன் கொடுத்து கேட்கலாம் யாருன்னு. And so of friends in a proportion. இதுதான் அவர் சொல்றாரு. This is certain that a man that studied revenge keeps his own wounds green. So வந்து ஒரு மேன் வந்து இதுவும் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. keep his own wounds green அப்படின்னா கிரீன்னா யார் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் வந்து அதை மறக்கவே மாட்டான். மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அததான் கிரீன்னு சொல்றாங்க. ஃப்ரெஷ்ஷா அப்படி அலைவா அந்த ஃபீலிங்க, அந்த கோபத்தை, அந்த ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற தாட்டை வந்து அப்படியே மனசுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஊண்டு அந்த வலி புண்ணு வந்து அப்படியே வச்சிருப்பாங்க. விச் அதர்வைஸ் would heal and do. சும்மா விட்டா அது வந்து ஆறி இருக்கும். ஹீல்னா அப்படியே அது சரியாயிருக்கும். அண்ட் டூ நல்லா இருக்கும். ஆனா அது அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா they keeps his own wounds green அப்படியே வச்சிருப்பாங்க. அப்புறம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சின்னதுதான், முடிய போகுது, அவ்வளவு முடிஞ்சது. பப்ளிக் ரிவெஞ்சஸ், பிரைவேட் ரிவெஞ்சஸ் ரெண்டு கான்செப்ட் வருது சரியா. சோ நான் பார்த்த வரைக்கும் இதுல 4 கைண்ட் ஆஃப் ரிவெஞ்சஸ் கேட்டிருக்காங்க. ஏன் 4 கைண்டுன்னு சொல்றேன்னா, ஒரு கிரிட்டிக்கல் ரைட்டிங்ல நான் ரீட் பண்ணேன். அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த எஸ்ஸே பேக்கன் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் 4 டைப்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 டைப்ஸ் என்ன மாதிரி டைப்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜென்ரஸ் பீப்புளோட ரிவெஞ்ச் எப்படி இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்னு பார்த்தோம்ல, அந்த கவர்ட் அண்ட் அவங்களோட ரிவெஞ்ச் மாதிரி ஒண்ணு. அப்புறம் பப்ளிக் ரிவெஞ்ச் எப்படி, பிரைவேட் ரிவெஞ்ச். பப்ளிக் ரிவெஞ்ச் ஆர் த மோஸ்ட் பார்ட் ஃபார்ச்சுனேட். ஸோ வந்து பப்ளிக் ரிவெஞ்சஸ் ஆர் ஃபார்ச்சுனேட்னு சொல்றாரு. பப்ளிக் ரிவெஞ்ச் வந்து நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆஸ் தட் ஃபார் த டெத் ஆஃப் சீசர், ஃபார் த டெத் ஆஃப் பெட்டினக்ஸ், ஃபார் த டெத் ஆஃப் ஹென்ரி த தேர்ட் ஆஃப் பிரான்ஸ். ஸோ வந்து இத்தனை இது சொல்றாரு. அண்ட் மெனி மோர். ஏன் அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஏன் வந்து இதை நம்ம அந்த லைனை அனலைஸ் பண்ணோம்னா, பப்ளிக் ரிவெஞ்சுன்னு வந்துட்டுனா பப்ளிக்னாலே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு ரூலர் இருக்காரு, ரொம்ப ரூடா நடத்துறாரு, மக்களை கொடுமைப்படுத்துறாரு. அப்படிங்கிறப்போ மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரை ஹிட்லரை வந்து கொலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எக்ஸாம்பிள், டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் பப்ளிக் ரிவெஞ்ச். ஒரு ஏன் ஓகே ஹிட்லரை கொண்டுட்டாங்க, இதுல என்ன ஃபார்ச்சுனேட் இருக்குன்னு பார்த்தா, சோ வந்து அந்த இன் ஆர்டர் டு கில் ஹிட்லர், அந்த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் தே பிகம் யுனைடெட். அவங்க வந்து ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி வருது இல்ல, அதுதான். அண்ட் அந்த பர்பஸ், அந்த இன்டென்ஷன் ஆல்சோ குட் தான். அவர் வந்து ரொம்ப பீப்புளை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு. அதனால சோ வந்து இதுல 2 மியூச்சுவல் பெனிஃபிட். ஒன்னு வந்து அவர் இறந்துட்டாரு, இன்னொன்னு வந்து இவங்க ரொம்ப யுனைடெட் ஆயிட்டாங்க. சோ வந்து பப்ளிக் ரிவெஞ்சஸ் ஆஃப் மோஸ்ட் பார்ட் ஃபார்ச்சுனேட். சோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா டெத் ஆஃப் சீசர். சோ சீசரை வந்து பிளான் பண்ணி கொள்றாங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் சீசர் வந்து சிச்சுவேஷன் அது கிடையாது. சீசர் நல்லவர். சீசரை வந்து கொல்றாங்க. ப்ரூட்டஸ் எல்லாம் அவரோட ஓன் ஃப்ரெண்ட் அவங்களே சேர்ந்து இது பண்றாங்க. பட் சீசரை கொன்னவரை வந்து யாருன்னு பழி வாங்கணுங்கிறதுக்காக மக்கள் யுனைடெட் ஆகுறாங்க.
யாரு இவர் ஆண்டனி, மார்க் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து ஒன்னாகி அவங்கள இது பண்றாங்க. சோ அந்த மாதிரி இது ஃபார் த டெத் ஆஃப் பெர்டினக்ஸ். அவரும் ஒரு ரோமன் கிங் தான். அவரை வந்து ஒருத்தர் வந்து கில் பண்ணுவாரு. எனக்கு அந்த ஸ்டோரி பெர்டினக்ஸ் ஸ்டோரி எல்லாம் ஃபுல்லா தெரியாது. அதுலயும் இதே மாதிரி தான் ஒருத்தர் கில் பண்ணிடுவாரு. சோ அதுக்கடுத்து வந்தவர் தான் வந்து செப்டிமஸ். செப்டிமஸ். செகண்ட் நேம் வந்து செவேர். ஃபுல் நேம் சொல்லுங்க. செப்டிமஸ். அவ்வளவுதான் மேம் நான் எழுதியிருக்கேன். ஓகே. அது ஃபர்ஸ்ட் வேர்டு. செகண்ட் வேர்டு வந்து நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அது எழுதிட்டேனா நோட்ல. சரி ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க வேணாமேன்ட்டு இது பண்ணுங்க. அவர் தான் நெக்ஸ்ட் கிங்கா வருவாரு. அதாவது பெர்டினக்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த செப்டிமஸ் தான் நெக்ஸ்ட் கிங்கா வருவாரு. வந்துட்டு அவர் வந்து திருப்பி ரிவெஞ்ச் எடுப்பாரு. ஸோ இது எல்லாமே ரிவெஞ்ச் எடுத்த கேசஸ் தான். அண்ட் சாரி செப்டிமஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நேம் நான் சொல்லிடுறேன். செப்டிமஸ் செவேரஸ். செப்டிமஸ் செவேரஸ் அவரும் ஒரு ரோமன் எம்பர் தான். செப்டிமஸ் SEPTIMIUS. செப்டிமியஸ் செவரஸ் SEVERUS. ஸோ இவர் தான் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இவர் தான் நெக்ஸ்ட் கிங்கா வருவாரு. அண்ட் ஃபார் த டெத் ஆஃப் ஹென்ரி III ஆஃப் பிரான்ஸ், அதுல வந்து ஹென்ரி IV வருவாரு நெக்ஸ்ட் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் காஸ்க்காக யுனைட்டடா எல்லாரும் சேர்ந்து இது பண்றது. ஸோ இது ஃபார்ச்சுனேட் தான். பட் இன் பிரைவேட் ரிவெஞ்சஸ் இட் இஸ் நாட் ஸோ. பிரைவேட் ரிவெஞ்சஸ்னா நம்ம தனியா தனித்தனியா பண்ணிக்கிறது. பிரைவேட்டா அது என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்மளோட ஓன் ப்ராப்ளமை டீல் பண்ணிக்கிறதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறது. ரேதர் விண்டிகேட்டிவ் பர்சன்ஸ் லிவ் த லைஃப் ஆஃப் விச்சஸ். விண்டிகேட்டிவ்னா அந்த மாதிரி அந்த ரூலே இல்லாம பைலா எதுக்கு கீழே வராம அப்படி வாழ்றவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா லைஃப் ஆஃப் விச்சஸ். ஸோ விச்சஸ் அப்படின்னாலே அவங்களோட தாட் ப்ராசஸ் நல்ல தாட்ஸா இருக்காது. அவங்களோட அவங்க செய்யற விஷயங்கள் எதுவும் நல்லதா இருக்காது. அண்ட் விச்சஸ்னாலே டார்க். அந்த இதுதான் அவங்க வந்து இருட்டுல இருக்கிறவங்க மாதிரி. நைட் வந்து எவ்வளவு பிளசண்டோ அந்த டைம் அதே அளவுக்கு ரொம்ப ஹாரிஃபிக்கான நிறைய விஷயங்கள் நடக்கிறது நைட்ல தான். ஸோ வந்து அந்த மாதிரி அந்த வேற பீப்புள் ஆஃப் நைட்டுன்னே சொல்லலாம் விச்சஸ். ஸோ அந்த மாதிரி லைஃப்பை தான் நம்ம வாழணும். வெளிச்சத்துல எல்லார மாதிரி நம்ம பொதுவா இருக்க முடியாது. நம்ம வந்து அதை மறைஞ்சு ஒளிஞ்சு அந்த மாதிரி நிறைய மீனிங் கன்வே ஆகுது இதுல. ஸோ வந்து லைஃப் ஆஃப் விச்சஸ் தான். விண்டிகேட்டிவ் பர்சன்ஸ் லிவ் த லைஃப் ஆஃப் விச்சஸ் who as they are mischievous so end they unfortunate. ஸோ வந்து அன்பார்ச்சுனேட் அவங்க எண்ட் வந்து எப்படி இருக்கும்னா அன்பார்ச்சுனேட்டா தான் இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு பேடா இருக்காங்களோ அவங்களோடது அந்த அளவுக்கு அன்பார்ச்சுனேட்டா இருக்கும் அவங்க லைஃப்னு சொல்றாரு. ஸோ வந்து பப்ளிக் ரிவெஞ்சஸ் வந்து ஃபார்ச்சுனேட், பிரைவேட் ரிவெஞ்சஸ் வந்து அன்பார்ச்சுனேட். அதை வந்து லைஃப் ஆஃப் விச்சஸ்க்கு வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. இதுதான் இந்த என்டையர் எஸ்ஸே. இதுல ஒன் வேர்ட்ஸ் வந்து தனியா பார்க்கணும்னு இல்லை, எல்லாமே லைன் பை லைன் நம்ம பார்த்ததுனால எல்லாமே ஒன் வேர்ட்ஸ் தான். இந்த எஸ்ஸேல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம அதை கிளியர் பண்ணிட்டு பார்க்கலாம் கீழே. எனி டவுட்? ஓகே ஓகே. எதுவும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. சோ இவ்ளோ ரிவெஞ்ச் பத்தி பப்ளிகேஷன் இயர் மட்டும் 1625. மேம் 12லயே இது பப்ளிஷ் ஆயிருக்கும் ஒரு டைம். ஆக்சுவலி என்னன்னா தனித்தனியா நம்மளோட ஒர்க் வந்து நிறைய இது பப்ளிஷ் ஆனதுனால ஆஃப் ரிவெஞ்ச் ஆஃப் ஸ்டடிஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியா நிறைய இயர் கொடுத்துருக்காங்க. ஆனா அஃபிஷியல் இயர் பாத்தீங்கன்னா 1625 தான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் அந்த 10 எஸ்ஸேஸ் ஒரு கலெக்ஷனா போட்டது இந்த 1625. எல்லா இயர்ஸ்க்கும் வந்து 25 இருக்கும். நீங்க இப்போ 1612 பாத்தீங்கன்னா அது எந்த இதுல அந்த 12 பாத்தீங்க நீங்க? கூகுள்ல இருந்து தான் எடுத்தது. ஓகே, நான் கிளாரிஃபை பண்றேன். கூகுள்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் விக்கிபீடியாவை வந்து நம்ம ரிலேபிள் சோர்ஸே கிடையாது. விக்கிபீடியாவை வந்து நம்ம இது பண்ணவே முடியாது. நீங்க அதுல தானே சொல்றீங்க, விக்கிபீடியால பாத்தீங்களா? சம்மோன் ரெஃபரன்ஸ் ஏதோ கூகுள்ல இருந்து எடுத்தது. நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் தெரியுமா, 10 essays 38 essays 58 essays அப்படின்னு சொன்னேன்ல.
நீங்க வந்து 10, 38, 58 இந்த 3 இது இருக்குதுல, அந்த 58 எஸ்ஏஸ் வந்து தான் ஃபைனலா அவர் எழுதின ஓவரால் எஸ்ஏ, அவரோட எல்லா கலெக்ஷனும் சேர்த்து அஃபிஷியலான பப்ளிகேஷன் இது. ஸோ அதுல வந்து எல்லா இதுலயும் நமக்கு கொடுத்துருக்கிறது 1625 தான். நீங்க எந்த டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தாலும், இப்போ வந்து நான் எடுத்திருக்கேன்ல, இது வந்து ஆன் ரிவெஞ்ச் 1625 இருக்குல்ல, இது அப்படியே ஒரு டெக்ஸ்ட்ல இருந்தா நான் எடுத்தேன். அப்படி அந்த டெக்ஸ்ட்லயே 1625 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 3 இயர்ஸ் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் இது 10, அப்புறம் 38, அப்புறம் 58 3 எடிஷனா பப்ளிஷ் ஆச்சுல. அதுல நீங்க சொல்றது 1612 தானே சொன்னீங்களா? 12ஆ 15ஆ? 12 மேம். 12 ஆர் 15 இது வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன். செகண்ட் எடிஷன் வந்து ஐ மேம் திங்க் அந்த செகண்ட் எடிஷன் மேம் இது 12ல. ஃபர்ஸ்ட் எடிஷன் 1597 10 essays. 1597 1597 ஃபர்ஸ்ட் அந்த ரிலீஜியஸ் இதுன்னு ஒரு கலெக்ஷன் வருமே, அந்த இதை சொல்றீங்களா? மேம் ஆஃப் இல்லைங்க, ஸ்டடீஸ் அந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஸே ஆஃப் அந்த ஸ்டடீஸ் வந்தது வந்து 1597. நான் எடுக்கிறேன். நான் இந்த 3 எடிஷனுமே நான் எழுதி வச்சிருக்கேன். பேக்கனோட ஆஃப் ஸ்டடீஸ்ல இருக்கு. ஓகே, இது வந்து கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அதுல எப்படி எழுதியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் வந்து 1597 பப்ளிஷ் ஆயிருக்கு. நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, பப்ளிஷ்ட் இன் டைட்டில்டு எஸ்ஏஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல். அதாவது ஆன் ரிவெஞ்ச்க்கு மேல உள்ள பாயிண்ட் கொஞ்சம் பாக்குறீங்களா, ஸ்கிரீன்ல தெரியுதா? எஸ் மேம். பப்ளிஷ்ட் இன் 1597. இதுதான் இந்த எஸ்ஏஎஸ்ஆர் கவுன்சில்ஸ். இது வந்து சப்டைட்டில் வந்து சிவில் அண்ட் மாரல். இந்த இதுலதான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது 1597. இதை வந்து அபிஷியல் இன்ஃபர்மேஷனா நிறைய இதுல கன்சிடர் பண்ணல, நான் அதனாலதான் அதை கொடுக்கல. செகண்ட் எடிஷன் 1612 பப்ளிஷ் ஆயிருக்கு, தேர்ட் எடிஷன் 1625. அண்ட் அந்த தேர்ட் எடிஷன் தான் இவரோட என்டையர் 58 எஸ்ஏஸ்மே பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த 1625 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் நான் அதை சொல்லலை. அண்ட் இது வந்து உங்களுக்கு அஃபிஷியலா வேற யாரும், அதாவது நீங்க படிச்சீங்களா இல்ல நீங்களா பார்த்ததா சொல்றீங்களா? எப்படி மேம் பிஜி மெட்டீரியல் மெட்டீரியல் இருக்காங்களா? சரி, ஓகே. எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்தது. இது எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன் இந்த 3மே. பட் எனக்கு தெரியல, டெக்ஸ்ட்ல இருந்து நான் எடுத்ததுல 1625 தான் எல்லா இதுலயுமே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும் நம்ம. ஏன்னா இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இயர் ரொம்ப சிம்பிளா எந்த இயர் பப்ளிஷ் ஆனதுன்னு கூட கேட்கலாம். அண்ட் இது நமக்கு இந்த ஒரு ஒர்க்கும் இல்ல, ஆஃப் ஸ்டடீஸும் சேர்ந்து வர்றதுனால இது என்னன்னு நம்ம நோட் பண்ணணும். நானுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த 2 இயருமே இது தப்பு அது ரைட்டுன்னு சொல்ல முடியாது. பட் டெக்ஸ்ட்ல வந்து 1625 கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மறந்தா கூட கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, நான் கண்டிப்பா அது ரெஃபர் பண்ணி வைக்கிறேன். ஓகே மேம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா எஸ்சில? கிளியர் மேம். ஓகே, இதுல ஒன் வேர்ட்ஸ் வந்து அதான் நம்ம பார்த்ததுதான் இருக்கும், ரொம்பலாம் டிஃப்ரெண்டா எதுவும் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நானே அதை தான் எடுத்திருக்கேன், வெண்வாஸ்தேசே. நான் அதுக்கு ஆன்சர் 1625 தான் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, நம்ம அது டிசைட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. நீங்களுமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்க எதுல அஃபீஷியலா எந்த இயர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் யூஸ்வலா விக்கிபீடியால உள்ளதை நான் ரெஃபரன்ஸ்க்கு எதுக்குமே எடுக்க மாட்டேன். வேற கிரிட்டிக்கல் இதுல நல்லா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதுல, அதுல இருந்து தான் எடுப்பேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இட் இஸ் த க்ளோரி ஆஃப் த மேன் டு பாஸ் பை அஃபென்ஸ். இது யார் சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் கிங் சாலமன். எஸ். பப்ளிக் ரிவெஞ்சஸ் ஆர் மோஸ்ட்லி, இது லாஸ்ட் பேரால பார்த்துருந்தோம். Fortunate. Very good. Fortunate, very good. Shall we take good God's hands and not be content to take evil else?
Job. Sorry. Job. Yes, Job, yes. ma'am. Very good, very good. If any man should do harm out of his ill nature, it is but like a dash or dash. Tan Priya. Yes, Thorn very or good. Priya. Thorn or briar. அப்புறம் base and crafty cowards are like the arrow that flies in Dark. 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 Very good. இது வந்து யாரோட arrow வந்து that flies like in the dark அந்த மாதிரி கேட்டா கூட base and crafty cowards அதுவும் ஆல்டர்னேட்டிவா பாத்துக்கங்க. And who is Cosmos? King of Duke of Lawrence. Duke king கிடையாது, Duke of Florence. அப்புறம் revenge is accepted when there is no Law. Law. Very good. Law இல்லனா revenge is acceptable. அப்புறம் when a revenge is taken, the victim should not know where the revenge come from. True or false? Ma'am, இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க. When a revenge is taken, ஒரு revenge எடுக்கிறோம்னா the victim should not know where the revenge come from. False. False. Very good. ஏன்னா when a revenge is taken, the victim should know where the revenge come from. அதுதான் நம்ம revenge வந்து எடுக்கிறாங்க, அதுதான் generous kind of revenge. So வந்து victim should know where the revenge come from. So வந்து இது false. இந்த statement வந்து false. திரும்ப repeat பண்றேன். When the revenge is taken, the victim should not know where the revenge come from. நான் கொடுத்துட்டேன் question. இதுக்கு answer வந்து false. ரைட்டான சென்டென்ஸ் என்னன்னா when the revenge is taken, the victim should know where the revenge comes from. Okay, next question. Public revenge is acceptable. True or false? True. True, ma'am. True. Public revenge is acceptable. அது என்ன fortunate ன்னு சொல்றாங்க. Who says that if we accept good from God, we should also accept the evil from him? Job. Yes. Job தான் சொல்றாரு. அவரும் ஒரு biblical character தான். அவர் தான் இந்த கான்செப்ட சொல்றாரு. And how many types of revenge is discussed in this essay? 4 types. 4 types. Actually இது எந்த அளவுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியல. இது வந்து நான் மறந்துடக்கூடாதுன்னு இந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ரைட்டிங்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணதே 4 types of revenge வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அதனால ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஜஸ்ட் மறந்துடக்கூடாதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நோட் பண்ணிருக்கேன். அப்புறம் வாட் இஸ் ஜென்ரஸ் ரிவெஞ்ச்? ஸோ இதுவும் ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக. ஜென்ரஸ் ரிவெஞ்ச்னா அது மறந்துடாதீங்க, தெரியும்ல. ஜென்ரஸ்னா அந்த மேல நான் சொல்லியிருந்தேன்ல, they should know where the revenges come from. அதாவது ப்ரேயரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறது, அதான் ஜென்ரஸ் கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச். ஸோ கொஸ்டின்லாம் நான் ரஃபா எழுதுனது தான், அதனாலதான் இது சும்மா மறந்துடக்கூடாது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படின்றதுக்காக எழுதியிருக்கேன். ஓகே தானே இந்த இது ஓகேவா? ஆஃப் ரிவெஞ்ச் இதுல வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்த பப்ளிஷ்ட் இயர் மற்றதெல்லாம் கிளியரா? Clear. ஓகே, இன்னும் 15 minutes தான் இருக்கு. ஃபாஸ்டா முடிஞ்ச அளவு நெக்ஸ்ட் இதை பார்த்துடலாம். அது எல்லா டைமும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு. அது ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் வந்து எயின்ட் விமன். ஸோ வந்து இது ஸ்கிரீன் உங்க எல்லாத்துக்கும் விசிபிளா தானே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட் பெருசாக்கணுமா எப்படி? ஓகேவா? ஓகே, சரி, ஓகே. இது வந்து எயின்ட் விமன் சொஜானர் ட்ரூத். ஸோ வந்து இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்லாம் கிடையாது. பட் இவங்களோட ரைட்டிங் வந்து ஏன் இந்த பர்டிகுலர் இது வந்து ஒரு ஸ்பீச் தான். ஸோ ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது ஒரு ஸ்பீச். இது வந்து எந்த ப்ரோஸ் பீஸ் கிடையாது, போயம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓரல் டாக். அதை வந்து ஸ்கிரிப்டா மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ வந்து சொஜானர் ட்ரூத் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருவேன். ஒன் வேர்ட்ல அவங்கள சொல்லணும்னா, ஷீ வாஸ் அ ஸ்லேவ். ஸோ வந்து ஷி வாஸ் அ பார்ன் ஸ்லேவ். பிறக்கும் போது ஒரு ஸ்லேவா பிறந்தவங்க.
பட் ஆப்ரோ அமெரிக்கன், அவங்க பிறந்தது நியூயார்க்ல தான். ஆப்பிரிக்கனான்னு கேட்டா அவங்க கம்ப்ளீட்லி ஆப்பிரிக்கன் கிடையாது. அவங்க நியூயார்க்ல அமெரிக்கன் சிட்டிசன்ல தான் பிறந்தது. ஸோ வந்து சொஜர்னர் ட்ரூத் வந்து 1 minute, சாரி, ஓகே, இவங்க வந்து ஒரு ஸ்லேவ் தான். இவங்க வந்து அடுத்த இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவங்க எஜுகேட்டட் கிடையாது. இவங்க வந்து ப்ராப்பரா ஸ்கூல் போய் எதுவுமே படிச்சது கிடையாது. அண்ட் அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னா இசபெல்லா பாம்ஃப்ரீ. இதான் இவங்களோட ஒரிஜினல் நேம். அவங்க பிறக்கும்போது இந்த நேம் தான் இருந்தது. born as a slave, ஆப்ரோ அமெரிக்கன் விமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் அபாலிஷனிஸ்ட். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவங்க ஸ்லேவ் தான். அவங்க மாஸ்டர் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு வந்துருவாங்க. வந்து ஒரு ஆக்டிவிஸ்டா மாறுவாங்க. அவங்களோட ஸ்பெஷல் ஏரியா யாருக்காகலாம் ஃபைட் பண்ணுவாங்க, மெயினா விமன் ரைட்ஸ்க்காக ஆக்டிவிஸ்ட், அப்புறம் அபாலிஷனிஸ்ட், ரேசிசம்க்கு எதிராக இது பண்ணுவாங்க. அண்ட் அபாரிஜினல் பீப்புள், அதாவது ஸ்லேவ்ஸா இருந்து, ஏன்னா இவங்களோட இயர் பாத்தீங்களா, இவங்க எழுதின டைம் இந்த ஒர்க் வந்த டைம் 1851. ஸோ அந்த டைம்லாம் அப்படி டிப்பிக்கலா காலனைசேஷன் இருந்த டைம். ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் ஒரு மனுஷங்களா கூட நினைச்சது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்லேவ்ஸ் அதிகமா வச்சிருந்த டைம் அதுதான். அப்போ வந்து லேபர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சர்டன் நார்ம்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு தான் அவங்கள வேலை வாங்க முடியும். அவங்களுக்கான பெய்டு எவ்வளவு பே பண்ணணுமோ அது பே பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்லேவ்ஸ்க்கு வந்து எந்த ரூலுமே கிடையாது. எவ்வளவு நேரம்னாலும் வேலை வாங்கலாம், பே பண்ணாம இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுனால நிறைய ஒயிட் பீப்புள் வந்து ஆப்பிரிக்கன் ஸ்லேவ்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் ஒரு ஸ்லேவ் தான், தப்பிச்சு வந்துதான் இப்படி ஆவாங்க. born in 1797, ran from her master in 1827. ஸோ அந்த டைம் அவங்க இதாகி நியூயார்க்ல இருந்து வந்துடுறாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் டைம்ல வந்து இவங்க பேசின லாங்குவேஜ் வந்து டச். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்லேவ்ஸ் எல்லாம் அடாப்டபிள் தான். எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துப்பாங்க. இவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட்ல தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னன்னா டச். அது ஏன்னா அது ஒரு 1 wordல கேட்டிருந்தாங்க. அதனால அபவுட் த ஒர்க், இந்த ஒர்க்கை பத்தி என்னன்னா, இது வந்து ஜஸ்ட் ஸ்பீச். அவங்க வந்து பேசுறாங்க ட்ரூத் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம். ஸோ வந்து 1827 அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னு பாக்குறோம். அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு 30 years இருக்கும்ல. 27 30 years எக்ஸாக்டா, சாரி 20 years இருக்கும். 97 3 இது ஒரு 25 years கிட்ட. ஸோ அந்த டைம்ல வர்றாங்க. அப்போ வந்து 51ல இந்த டாக் கொடுக்குறாங்க. ஒரு 50 years கிட்ட இருக்கும் அவங்களுக்கு, அரௌண்ட் 50 அவங்க இருப்பாங்க. அந்த ஏஜ்ல இந்த டாக் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல அவங்க ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட், ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கர் அவங்க அந்த டைம்ல. ஆனா வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு கிராமரோட பேச தெரியாது, எழுத தெரியாது, எதுவுமே கிடையாது. ட்ரூத் வந்து ஒரு இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா எல்லா இதுலயும் கேட்ட கொஸ்டின், எந்த இடத்துல இந்த ஸ்பீச் டெலிவர் பண்ணாங்க. விமென்ஸ் ரைட் கன்வென்ஷன் இன் மே 29, 1851 அட் ஏக்ரன், ஓஹியோ அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல தான் இந்த கன்வென்ஷன், அதாவது விமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் நடக்குது. அதுல இவங்க இந்த டாக்கை வந்து டெலிவர் பண்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல கேட்கலாம்னா இதுதான். எந்த இடத்துல இந்த ஸ்பீச் டெலிவர் பண்ணுவாங்க, எப்போ, இயர் கேட்கலாம். மே 29, 1851 அட் ஏக்ரன், ஓஹியோ. சரி, இது வந்து அடுத்த இம்பார்ட்டன்டான இது என்னன்னா, இட் ஹேஸ் 2 வெர்ஷன்ஸ். இதுதான் இந்த ஒர்க்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இவங்களுக்கு 2 வெர்ஷனா இருக்கு. ஏன்னா எதையுமே இவங்க எழுதல. ஒரு வெர்ஷன் எப்பன்னா பப்ளிஷ் ஆஃப்டர் அ மந்த், அதாவது அவங்க இந்த டாக் வந்து மே 29ல டெலிவர் பண்றாங்க. அண்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்போ வருதுன்னா ஜூன் 26. ஸோ அரௌண்ட் அ மந்த் அந்த டைம்ல பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. எதுல பப்ளிஷ் ஆகுதுன்னா இஷ்யூ ஆஃப் ஆன்டி ஸ்லேவரி பபிள். இது வந்து அந்த ஒர்க்கோட நேம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று.
எந்த இதுல பப்ளிஷ் ஆகுதுன்னா ஆன்டி ஸ்லேவரி பப்ளிஷ் பண்ணது யாருன்னா மேரியஸ் ராபின்சன். ஸோ வந்து இந்த மேரியஸ் ராபின்சன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு தான் யாருக்கு, இவங்க சொஜனர் ட்ரூத்துக்கு வந்து ஃப்ரெண்ட் தான். நான் வந்து சொன்னேன்ல, சொஜனர் ட்ரூத் வந்து இந்த அவங்க இசபெல்லா பாம்ஃப்ரீயா பிறந்திருக்காங்க. 1827ல மாஸ்டர் விட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் டச் பேசுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் சேர்க்க மறந்துட்டேன், இதுல கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அண்ட் 1843ல தான் இவங்க வந்து அந்த சொஜனர் ட்ரூத் அப்படிங்கிற நேம் வந்து அவங்களா ஒரு இண்டிபெண்டா ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நேமை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க 1843ல. அண்ட் அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கீழே, இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டான என்னன்னா இதுக்கு 2 வெர்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பை மாரியஸ் ராபின்சன் ஒரு 1 மந்த்லயே பப்ளிஷ் பண்றாரு, ஆன்டி ஸ்லேவரி பபிள். ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்றோம்னா, நம்ம இப்ப படிக்கிறது செகண்ட் வெர்ஷன், ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கிடையாது. செகண்ட் வெர்ஷன் வந்து எப்போ வருதுன்னா பப்ளிஷ்ட் ஆஃப்டர் 12 இயர்ஸ் லேட்டர் பை பிரான்சிஸ் கட்ச். ஸோ வந்து அவங்க வந்து 1851ல தான் அந்த டாக் கொடுக்குறாங்க. 1851ல தான் அந்த டாக் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நான் இதுல கொடுத்துருக்கதே தப்பேன், 1851 கொடுக்க கூடாது, 1860 12 இயர்ஸ் லேட்டர் 1863. ஸோ இதையும் சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஏன்னா வந்து அந்த செகண்ட் வெர்ஷன் தான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நான் நேத்து, ஏன்னா இந்த நோட்ஸ் நான் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கொடுத்துருந்தேன்ல, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாலேயே இந்த நோட்ஸ் எடுத்துட்டேன். பட் 2 வெர்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த வெர்ஷனே எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 1863 தான் எயின்ட் உமன் அப்படிங்கிறது பப்ளிஷ் ஆனது. ஏன்னா எயின்ட் அப்படிங்கிற வேர்டே ஃபர்ஸ்ட் எடிஷன்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த மேரியஸ் ராபின்சனோட எடிஷன்ல எயின்ட்ங்கிற வேர்டே கிடையாது. மேரியஸ் நோ ரெஃபரன்ஸ் ஃபார் எயின்ட், பிரான்சஸோட இதுல மட்டும்தான் எயின்ட்ங்கிற ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த ஸ்பீச்ல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம இவங்க ட்ரூத்தோட வேர்ட்ஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரீசன் என்னன்னா, எயின்ட்னு ஒரு வேர்டே கிடையாது. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல இருக்கு, பட் அது ஒரு மாதிரி கொலோக்கியலான ஒரு ஸ்லாங்க தான் எயின்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலான வேர்டு என்ன சொல்லணும்னா ஆரண்ட்னு சொல்லணும். ஏன்னா வந்து இதை பிரிச்சு எழுதுறோம், எயின்ட் அப்படிங்கறத பிரிச்சு எழுதணும். அது எப்படி எழுதணும்னா ஆம் ஐ நாட் அ உமன்னு சொல்லலாம், ஆம் நாட் ஐ அ உமன்னு சொல்லலாம், ஆமென்ட் ஐ அ உமன்னு வரும். ஆமென்ட்னு நம்ம போடக்கூடாது, இங்கிலீஷ்ல தெரியும்ல, நம்ம கொஸ்டின் டேக்ல பார்த்திருப்போம். ஆமென்ட் கிடையாது, ஸோ ஆரண்ட்னு தான் கொடுக்கணும் அது. ஸோ ஆக்சுவலான டைட்டில் எப்படி இருந்திருக்கணும்னா ஆரண்ட் ஐ அ உமன், நான் ஒரு பெண் இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கணும். ஆரண்ட் ஐ அ உமன் இருக்கணும். ஏன் எயின்ட்னு பிரான்சிஸ் கொடுத்துருக்கிறாருன்னா அவர் வந்து இன்டென்ஷனலா தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நம்ம தெரியும் ட்ரூத் வந்து எஜுகேட்டட் கிடையாது, அவங்க வந்து நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸோட தான் பேசுவாங்க தெரியும். ஸோ அந்த கொலோக்கியல் டச்சுக்காக ஸ்லேவ்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களோட ஸ்லாங்குக்காக அவர் வந்து இன்டென்ஷனலா எயின்ட் அப்படிங்கிற ராங்கான ஒரு வேர்டை வந்து வச்சுதான் அந்த டைட்டில் ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு. அண்ட் நம்ம படிக்கிறது 1863 எடிஷன். ஸோ வந்து எக்ஸாக்டா அந்த இயர் வந்து பப்ளிஷ்ட் ஆனது வந்து 1863. பட் த ஸ்பீச் எப்ப டெலிவர் ஆனதுன்னா 1851. அதான் டிஃபரன்ஸ் நமக்கு. ஆக்சுவலா இது டெலிவர் ஆனது 1851ல விமென்ஸ் கன்வென்ஷன் இன் ஏக்ரன் ஓஹியோ. பட் நம்ம படிக்கிற வெர்ஷன் எயின்ட் ஐ உமன் வந்து 1863ல தான் எழுதுனது. ஸோ இந்த டாக் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது அப்படியே இந்த டெக்ஸ்ட் தான் ஸ்கிரீன்ல அப்படியே பார்த்துக்கோங்க. வெல் சில்ட்ரன். ஸோ இதுவே ஒரு கொஸ்டின் தான், எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து அவரை அட்ரஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது செகண்ட் வெர்ஷன் தான். எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல இருந்து நமக்கு கேட்பாங்களான்னு தெரியல, பட் நிறைய வெப்சைட்ல நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் இருந்தது. நான் அதையுமே சேர்த்து இதுல எழுதியிருக்கேன். அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இதுல மிஸ் ஆனதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த டெக்ஸ்ட் வந்து சேம் தான். ஒரு 20% வந்து பிரான்சிஸும் நம்ம இந்த ஐண்ட் விமனை எடிட் பண்ணதும் இந்த மாரியஸும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களே ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் எல்லா ஆல்ட்ரேஷன்ஸையும் சேர்த்து கொஸ்டின் எடுத்திருக்கேன், பட் நமக்கு கொடுத்த டெக்ஸ்ட்டை தான் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எடுத்திருக்கேன். இதுலயுமே சின்ன டிஃபரன்சஸ் தான் இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கும். அந்த டெக்ஸ்ட்மே நான் ரீட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் டிஃபரன்சஸ் தான் இருந்தது. ஸோ வந்து எப்படி பிகின் பண்றாங்க, எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னா வெல் சில்ட்ரன்.
சில்ட்ரன்ங்கிற வேர்டை சொல்லி தான் அட்ரஸ் பண்றாங்க. Where there is so much racket, there must be something out of kilter. So much racketனா ஒரு ராக்கெட்னா எப்படி சொல்ல, ஒரு ரெவல்யூஷன் மாதிரி, ஒரு பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட் மாதிரி எங்க இருக்குதோ ஒரு இடத்துல அப்படி தெரியுதுன்னா தேர் மஸ்ட் பி சம்திங் அவுட் ஆஃப் கில்டர். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. அதாவது நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது இருக்கு சொல்றாங்க. ஐ திங்க் தட் twixt the Negroes. Twixtனாலே between இந்த வேர்ட் வந்து இந்த கேஸ்ட்லயுமே நமக்கு வந்து கேஸ்ட் ஆஃப் அமெண்டல் அப்படின்னு. ஸோ இது ஒரு மாதிரி அப்சல்யூட் வேர்டு தான். பிட்வீன் Negroes of the South and women at the North. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. Negroes of the Southம் women at the North ரெண்டுக்குமே பிட்வீன் வந்து ஆல் டாக்கிங் அபவுட் ரைட்ஸ். ஸோ எல்லாருமே டாக்கிங் அபவுட் ரைட்ஸ். ஸோ நீக்ரோஸ்க்கு வந்து டபுள் மார்ஜினலைசேஷன் சொல்லுவாங்க. இது மார்ஜினலைசேஷன்னாலே ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒதுக்குறது. டபுள் மார்ஜினலைசேஷன் அதுக்கு கீழேயும் அவங்க இன்னும் ஒதுக்கப்படுவாங்க. பிளாக்ஸ்ன்னு ஒரு இதுல மார்ஜினலைஸ் பண்ணா இவங்க அதுலயும் ஸ்லேவ்ஸ்ன்னு அடுத்து ஒரு மார்ஜினலைசேஷன். ஸோ தே ஆர் டபுள் மார்ஜினலைஸ்ட் பீப்புள் அண்ட் ஸ்லேவ்ஸ் எல்லாம். பிட்வீன் நீக்ரோஸ் ஆஃப் த சவுத்தும் விமன் அட் த நார்த்துக்கும் உள்ள போயிட்டு இருக்கு. ஆல் டாக்கிங் அபவுட் ரைட்ஸ். எல்லாருமே ஆனா பிளாக் தான். த ஒயிட் மென் வில் பி இன் ஃபிக்ஸ்ட் ரெட்டிசம். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு சீக்கிரம் வர போறாங்க, அது ஷுவர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா ஒயிட் மென் ஆப்வியஸ்லி அது காலனைசேஷன் பீரியட் தான். ஸோ ஒயிட் மென் வில் பி இன் ஃபிக்ஸ்ட் ரெட்டிசம். ஃபிக்ஸ்னா ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வரப்போகுது. பட் வாட்ஸ் ஆல் திஸ் ஹியர் டாக்கிங் அபவுட், ஆக்சுவலி என்னது இதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தட் மேன் ஓவர் தேர் வந்து டக்குனு சொல்றாங்க. அங்க ஒருத்தன் என்ன சொல்றாங்கன்னா, தட் உமன் நீட் டு பி ஹெல்ப்ட் இன் டு கேரேஜஸ் அப்படின்னு சொன்னாங்க. விமன்னா ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு மாதிரி பயந்தவங்க, ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ வந்து ஹெல்ப் இன் டு கேரியேஜஸ்னா அந்த காலத்துல குதிரை வண்டி அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுல ஏறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், ஏற இறங்க. அண்ட் லிஃப்டர் ஓவர் டிச்சஸ். டிச்சஸ்னா ஏதாவது பெரிய நம்ம இதுல சாக்கடைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேனல் மாதிரி இருக்கிறத தாண்டணும், வைக்கணும், எதுனாலும் வந்து அவங்களுக்கு மென்னோட ஹெல்ப் வேணும். அண்ட் டு ஹாவ் த பெஸ்ட் பிளேஸ் எவ்ரிவேர். ஸோ என்ன வேணும்னாலும் நமக்கு வந்து விமனுக்கு வந்து தே நீட் மென் டு பி ஹெல்ப் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் நோபடி எவர் ஹெல்ப்ஸ் மீ. எனக்கு யாரும் அப்படி பண்ணதில்லை. நோபடி எவர் ஹெல்ப்ஸ் மீ இன்டு கேரேஜஸ். எனக்கு யாரும் கேரேஜஸ்ல யாரும் ஹெல்ப் பண்ணதில்லை. ஆர் ஓவர் மட் படல்ஸ், சேரும் சகதியமா இருக்கிறத தாண்டி வர்றதுக்கு எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணதில்லை. ஆர் கிவ்ஸ் மீ எனி பெஸ்ட் பிளேஸ். எனக்கு வந்து யாரும் எதுவும் தந்ததில்லை. அண்ட் எயின்டைய உமன், அதுக்காக நான் பெண் இல்லையா? லுக் அட் மீ, லுக் அட் மை ஆர்ம். அதை வந்து சொல்றாங்க, நான் ஒரு பெண் இல்லையா? அவங்க வந்து ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா அந்த டாக்டர் சொல்றாங்க. அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருப்பாங்க. ஒரு ஸ்லேவா இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங். வேலை மட்டும் பார்க்கணுங்கிறத தாண்டி பிசிக்கலா அவங்க என்டர் பண்ற சஃபரிங்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு. அதுவும் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட், ஆப்பிரிக்கன் அந்த அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட், கரிபியன் பிளான்டேஷன்ஸ்ல எப்படி வந்து பிளாக்ஸ் எல்லாம் வேலை பார்த்தாங்க அப்படியே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்படியே ஒரு நாட்டுல நீங்க இருப்பீங்க, கடல்ல வச்சு அட்லாண்டிக் வழியா கொண்டு போவாங்க. அதுல நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும், புயல், சைக்ளோன்ஸ் எல்லா இதுலயும் மாட்டுவாங்க, நிறைய பேர் இறப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க. மிச்சம் மீதி அது ஒரு பொருள் மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஸ்லேவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பிளான்டேஷன்ஸ்ல விட்டுருவாங்க. லைஃப் லாங் நீ எத்தனை வருஷம் நீ வாழ போறேன்னு தெரியாது, எத்தனை வருஷம் இங்க வேலை செய்ய போறோம்னு தெரியாது. அவ்வளவு பாசமா நமக்கு தம்பி தங்கச்சின்னு இருப்பாங்க. அவங்கள ஒரு நாட்டுல ஸ்லேவ் அனுப்பிடுவாங்க, நம்ம ஒரு நாட்டுல இருப்போம். நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி திரும்ப மீட் பண்ணுவோமான்னு தெரியாது. அந்த மாதிரி லைஃபே எதுக்குடா நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஸ்லேவ்ஸோட எல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான இது. அவங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணி வந்ததுனால அவங்க சொல்றாங்க. அண்ட் இப்போ ஸ்பெஷலா அவங்க விமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்ன்றதுனால அதுக்காக பேசுறாங்க. லுக் அட் மீ, லுக் அட் மை ஆர்ம். என் கையை பாருங்க. ஐ ஹவ் பிளவுட், பிளான்டட் அண்ட் கேதர்ட் இன்டு பான்ஸ். பான்ஸ்னா இந்த வைக்கல் எல்லாம் மூட்டையா இது கட்டுவாங்கல்ல, எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். நோ மேன் குட் ஹெட் மீ. யாரும் எனக்கு வந்து ஹெட் மீனா தலைமை என்ன இது பண்ணவும் இல்லை, ஹெல்ப் பண்ணவும் இல்லை. அண்ட் எயின்ட் ஐ உமன், நான் பெண் இல்லையா? எனக்கு இதெல்லாம் நடக்கல. யூஸ்வலா பெண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம், நான் ஜென்ட்ஸ் என்னெல்லாம் வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் நானும் பண்ண முடியும், நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ குட் ஒர்க் ஆஸ் மச் அண்ட் ஈட் ஆஸ் மச் ஆஸ் அ மேன்.
ஒரு மேன் எப்படி வேலை பார்ப்பாரோ அந்த அளவுக்கு என்னால பார்க்க முடியும். அண்ட் ஈட் சாப்பிட முடியும் as much as a man அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் என்ன சார் when I could get it அப்படி கிடைச்சதுன்னா ஸோ அவங்க சாப்பாட்டு கூட எப்படி கஷ்டப்பட்டாங்கிறது இதுல சொல்றேன். when I could get it அந்த மாதிரி கிடைச்சா நான் மேனுக்கு ஈக்குவலா சாப்பிடுவேன். அண்ட் பியர் த லேஷ் as well. ஸோ லேஷ்னாலே சவுக்கடி நமக்கு தெரியும். ஸ்லேவ்ஸ்க்கெல்லாம் அப்போலாம் பனிஷ்மெண்ட் அப்படிதான் பயங்கரமா சவுக்கடி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து லைக் மென் நானும் அதை பேர் பண்ணிக்க முடியும் என்னால அந்த லேஷஸ். ஸோ அண்ட் ஐண்ட் ஐ அ விமன். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் என்ன இப்பவே 3 times வந்துருச்சு, 3 or 4 times வந்துருச்சு. 3 times எப்பெல்லாம் கேரேஜஸ்ல ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, பார்ன்ஸ் அந்த இது கேதர்ட் பிளான்டட் கிளவுட் அதுல, அண்ட் அப்புறம் வந்து ஆச் மேச்சஸ் ஒர்க் ஈட் அந்த இதுல. ஸோ வந்து 3 times வந்தாச்சு. ஸோ ஓவரால் இந்த எஸ்ஏல எயிண்ட் ஐ அ உமன் 4 times வரும். 4 times ரிப்பீட் ஆகும். அது எல்லாம் இந்த ஒரே பேசேஜ்ல தான் வந்துடும், வேற இடத்துல வராது. 4 times வரும். டோன்ட் ஃபர்கெட் இட். இது கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ்ல. அந்த எயிண்ட் ஐ அ உமன் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 4 times. ஸோ வந்து ஐ குட் கெட் இட் அண்ட் வேர் த லேஷ் ஆஸ் வெல் அண்ட் எயிண்ட் ஐ அ உமன். I have born 13 children. ஸோ நான் 13 பேர் கூட சேர்ந்து பிறந்தேன். என் கூட பிறந்தவங்க 12 பேர், என்னை விட எனக்கு அடுத்த 12 பேர் இருக்கா. அண்ட் seen most all sold off to slavery. அதுல நிறைய பேரு ஸ்லேவரியில வித்துட்டாங்க, அதை நான் பார்த்திருக்கேன். அண்ட் when I cried out with my mom's grief, நான் அப்படி எங்க அம்மா நாங்க எல்லாம் அப்படியே பச்சை குழந்தையா இருக்கும் தூக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் சொல்ல கூட முடியாது, நம்மள அந்த இடத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி வருது. அந்த பெயின் எல்லாம் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். நன் பட் ஜீசஸ் ஹர்ட் மீ. என்னை யாருமே கேட்டதில்ல, கடவுள் மட்டும் தான் என் குரலை கேட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல யாரு வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண, அவங்கள ஹர்ட் பண்ணது அப்படின்னா ஜீசஸ் அந்த இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் எய்ம் டை ஆகும். ஸோ இவ்வளவு சொல்றாங்க. தென் தே டாக் அபவுட் திஸ் திங் இன் த ஹெட். ஸோ அவங்க படிக்காதவங்கல்ல, அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியும். ஏதோ சொல்லுவாங்கல்ல, தலை திஸ் திங் இன் த ஹெட், வாட்ஸ் திஸ் தே கால் இட் அப்படி கேக்குறாங்க. ஒரு ஆடியன்ஸ்ல இருந்து சொல்றாங்க இன்டெலெக்ட் அப்படின்னா, தட்ஸ் இட் ஹனி அப்படின்னு. அதுதான் இன்டெலெக்சுவல், அதுதான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க. வாட்ஸ் தட் காட் டு டூ வித் சம் உமன்ஸ் ரைட் ஆர் நீக்ரோஸ் ரைட்ஸ். ஸோ இன்டெலெக்ட்க்கும் உமன்ஸோட ரைட்டுக்கும் நீக்ரோஸோட ரைட், அவங்களுக்கும் இதுக்கும் இன்டெலெக்சுவலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? எந்த சம்மந்தமும் கிடையாது. இஃப் மை கப், இந்த ஒன் வேர்ட் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. இஃப் மை கப் ஓன் ஓல்ட் பட் அ பிண்ட். பிண்ட் அப்படின்னா 0.5 ml. அப்படி பார்த்தோம்னா அது லிட்டர் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மி, 0.5 ml. என்னோட கப் வந்து 0.5 ml தான் ஹோல்ட் பண்ணும், அவ்வளோ சின்ன கப். அண்ட் யுவர்ஸ் ஹோல்ட் அ குவாட். குவாட்னா நியர்லி ஒரு 350 ml அந்த மாதிரி, ஒரு ஒரு ஹாஃப் லிட்டர் கிட்ட, அரௌண்ட் ஒரு குவார்டர் லிட்டர் மாதிரி, 250 ml கிட்டன்னு வச்சுக்கோங்களேன் குவார்டர். ஸோ குவார்டர் அந்த மாதிரி. என்னோட கப் வந்து 1.5 இதுதான் ஹோல்ட் பண்ணும். உங்களோட கப் வந்து ஹோல்ட்ஸ் அ குவாட். wouldn't you be mean not to let me have a little half measure food? அட்லீஸ்ட் அந்த பிங்க் கப்பையாவது என்னால நீங்க ஃபுல்லா எடுத்துக்க விட மாட்டீங்களா? அதை கூட நீங்க ஃபில் ஆக விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. wouldn't me not to let me have my little half measure food? அதை கூட நீங்க இது பண்ண மாட்டேங்கிறீங்க. அதாவது நான் ஆல்ரெடி அவ்வளோ மார்ஜினலைஸ், ஒரு பேசிக்கான ரைட்ஸ் கூட எங்களுக்கு தர மாட்டேங்கிறீங்களேங்கிறதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ பிண்ட் அண்ட் குவாட். விமனோட கப் வந்து பிண்ட்டுக்கு, மென்னோட கப் வந்து குவாட். அதுனா பிளாக்கோட கப் வந்து பிண்ட்டுக்கு, மென்னோடது வந்து இது வந்து விமன் மெயினா வந்து விமன்ஸ் ரைட் கான்ஃபரன்ஸ். ஸோ வந்து இல்ல மென் அண்ட் விமன் இதுதான் மெயினா பேசியிருப்பாரு. ஸோ பிண்ட் வந்து விமன், மென்னோடது வந்து குவாட் அந்த இது சொல்லுது. தென் தட் லிட்டில் மேன் இன் பிளாக் தேர் சேஸ். சும்மா ரேண்டமா சொல்றாங்க, அங்க ஒரு லிட்டில் மேன் இன் பிளாக் சே. அவர் சொல்றாரு விமன் கான்ட் ஹேவ் ஆஸ் மச் ரைட் ஆஸ் மென். மென் அளவுக்கு விமனுக்குலாம் ரைட் கேட்க முடியாது, பிகாஸ் கிரைஸ்ட் வாசன்ட் அ வுமன். கிரைஸ்ட் அதாவது கடவுள் வந்து விமன் கிடையாதே அப்படின்னு சொல்றாராம். அதுக்கு இவங்க என்ன கொஸ்டின் பண்றாங்க, வேர் டிட் யுவர் கிரைஸ்ட் கம் ஃப்ரம்? ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ணி திரும்ப கேட்கறாங்க, வேர் டிட் யுவர் கிரைஸ்ட் கம் ஃப்ரம்? ஃப்ரம் காட் அண்ட் அ வுமன். ஒரு காடுக்கும் ஒரு உமனுக்கும். காட் வந்து ஒரு பவர் ஸ்பிரிட் அனுப்புறாரு, உமன் கன்சீவ் ஆகுறாங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு ஆக்ட் பிட்வீன் காட் அண்ட் உமன். காட் வந்து
ஒரு ஸ்பிரிட் அனுப்புறாரு, விமன் கன்சீவ் ஆகுறாங்க. இதுல மேனுக்கு வந்து எந்த ஒர்க்குமே இல்லையா, மேன் ஹேட் நத்திங் டு டூ வித் ஹிம். ஹிம் ஏன் கொடுத்துருக்காங்க, ஹிம்னா ஒரு ஜீசஸ் மென்ஷன் பண்றதுனால ஹிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மேனோட ஒர்க் எதுவுமே இல்லையா, காட் இன்வால்வ் ஆயிருக்காரு, விமன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்புறம் என்ன, உங்க கிரைஸ்ட் யார்கிட்ட இருந்து வந்தாரு, உங்க ஜீசஸ் யார்கிட்ட இருந்து வந்தாரு, உமன் கிட்ட இருந்தா வந்தாரு, மேன் கிட்ட இருந்தா வந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் உமன்னா நமக்கு தெரியும் ஈவ், மறந்துடாதீங்க, ஈவ் சொல்றாங்க, EVE, ஆடம் அண்ட் ஈவ்ல வருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் உமன் காட் எவர் மேட் வாஸ் ஸ்ட்ராங் இனஃப் டு டர்ன் த வேர்ல்ட் அப்சைட் டவுன் ஆல் அலோன். ஏன் இந்த இதை சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்ட் வந்து ரொம்ப ஹார்மோனியஸா பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஈவ் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த ஈடன் கார்டன்ல ஒரு ஃப்ரூட் இருக்கும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ் தான், இப்போ ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ வந்து அந்த ஈடன் கார்டன்ல அந்த ஒரு ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஈவ் வந்து ஆடமுக்கும் அதை கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அப்படின்னாலதான் ஃபர்ஸ்ட் சின் ஹேப்பன் ஆச்சு அண்ட் வேர்ல்டுல எல்லாமே மாறிடுச்சு. ஸோ வந்து அந்த வேர்ல்டை வந்து அப்சைட் டவுன் மாத்தினது யாருன்னா ஈவ் தான். அதுதான் சொல்றாங்க, இஃப் த ஃபர்ஸ்ட் உமன் காட் எவர் மேட் வாஸ் ஸ்ட்ராங் இனஃப் டு டர்ன் த வேர்ல்ட் அப்சைட் டவுன் ஆல் அலோன், தீஸ் women together ought to be able to turn it back. அதான் என்ன சொல்றாங்கன்னா, அதான் அந்த ஈவ் கிட்ட எல்லா டெசிஷனையும் கொடுத்தப்ப ஈவ் வந்து தப்பான டெசிஷனை பண்ணனாலதான் வேர்ல்டே மாறிடுச்சு. ஸோ வந்து இப்போ எங்களுக்கு அந்த சான்ஸை கொடுங்க, நாங்க வந்து தப்பானதை வி செட் இட் ரைட் பேக், அதை நாங்க திரும்ப ஏபிள் டு, நாங்க வந்து women together ought to be able to turn it back, அதை வந்து செட் ரைட் we can அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ரைட்ஸ் எங்களுக்கு தாங்க, திரும்ப நாங்க வந்து அதை எல்லாத்தையும் செட்டில் பண்ணி நார்மலா ஆக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கெட் இட் ரைட் சைட் அப் அப்படின்னு, திருப்பி நாங்க நார்மலா ஹார்மோனியஸா அந்த வேர்ல்டை மாத்திடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரைட்ஸை கொடுங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அண்ட் ஹவு தே இஸ் ஆஸ்கிங் டு டூ இட், அதுதான் சொல்றாங்க. மென் பெட்டர் லெட் தெம், என்னன்னா மென் வந்து ப்ளீஸ் அவங்கள வந்து விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க என்ன பண்றோமோ எங்களை விட்டுருங்க. ஆப்லேஜ், அவ்வளவுதான், ஆப்லேஜ் டு யூ ஃபார் ஹியரிங் மீ அண்ட் நவ் ஓல்ட் சுஜினர். ஸோ அவங்க அரௌண்ட் 50 years ஆயிடுச்சு. ஓல்ட் சுஜினர் எயின்ட் காட் நத்திங் மோர் டு சே, இதுக்கு மேல என்னால எதுவும் இல்லை, அப்லேஜ் பண்ணி, அதாவது ரொம்ப அவங்க வந்து கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்டுட்டாங்க. நவ் ஓல்ட் சுஜினர் எயின்ட் காட் நத்திங் மோர் டு சே, இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வயசும் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு சிம்பிளான எஸ்ஸே தான். இதுல வந்து என்ன இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம், ஃபர்ஸ்ட் வந்து ஆடம் அண்ட் ஈவ் பத்தி பேசியிருக்காங்க, பர்த் ஆஃப் கிரைஸ்ட் பத்தி பேசியிருக்காங்க, ஏன்னா அது காடும் விமனும் மட்டும்தான் இது பண்ணாங்க. அண்ட் இப்ப நான் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். கொஸ்டின் வந்து நீங்க ரீட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் வந்து இந்த கொஸ்டின் எடுத்தேன்னா, ஆக்சுவலி இது எடுத்தது வந்து நான் கிரேட் சேவர் வெப்சைட்ல இருந்தா எடுத்தது. அண்ட் கிரேட் சேவர் இஸ் த ஒன்லி வெப்சைட், அது வந்து ஒரு டீசென்டான வெப்சைட் தான், லிட்ரேச்சரை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். இதுல வந்து அந்த 1851 இந்த மேரியஸ் ராபின்சனோட எடிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல உள்ள கொஸ்டின்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒருவேளை நமக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்டா கூட ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்காக. பட் மோரல்லெஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும், ஒரு 20% டிஃபரன்ஸ் இருக்கும். நான் அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துடலாம். இன் வாட் கான்டெக்ஸ்ட் டிட் சொஜினர் ட்ரூத் ஃபர்ஸ்ட் கிவ் தி ஸ்பீச், என்ன இதுல இது பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் நீங்களே பார்த்துட்டு டக்குன்னு சொல்லுங்களேன். இப்ப கேதரிங் ஆஃப் ஃபார்மர் ஸ்லேவ்ஸ் அட் விமென்ஸ் ரைட்ஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் அவங்க சொல்லியிருக்காங்க. How did the speech first become a text? மரியஸ் ராபின்சன். இதுல ஆக்சுவலி ஆப்ஷன் எல்லாம் நீங்க விட்டுருங்க, சரியா? ஆப்ஷன் வந்து அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் பிகம் எ டெக்ஸ்ட், எப்போ இதாச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் அதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் 1851ல, அதாவது 1 month லேட்டர்ல மரியஸ் ராபின்சன் பப்ளிஷ் பண்ணதான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட். நம்ம இப்ப படிக்கிறது எயின்ட் அ வுமன்லாம் செகண்ட் டெக்ஸ்ட் தான்.
So how did the speech first become the text na இதுல அந்த ஆப்ஷன் என்ன வரும்னா a journalist மரியஸ் ராபின்சன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அதனால தானே அவர் ஆர்டிகிளா எழுதியிருப்பாரு. இந்த ஜேர்னலிஸ்ட் இந்த ஆடியன்ஸ் டிரான்ஸ்கிரைப்ட் இட் அண்ட் பப்ளிஷ்ட் இட் இன் மந்த் லேட்டர். மேல ஆப்ஷனை பாருங்க 12 years லேட்டர், கன்ஃபியூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படி ரெண்டு ஆப்ஷனும் வரப்போ ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை திரும்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன். When did the phrase "ain't a woman" first appear in a version of Sojourner Truth's speech? 1863. 1863. 1863. இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். இதுதான் நான் மேலே சொன்னேன். ain't அப்படிங்கிற வேர்ட் வந்து 1851 வெர்ஷன்ல வராது. மரியஸ் ராபின்சன் யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ஒன்லி பிரான்சிஸ் கேஜ் அவரு 1863ல பப்ளிஷ் பண்ணதுல மட்டும்தான் எயின்ட்ங்கிற வேர்ட் வரும். அதான் நம்ம இப்ப பார்த்த டெக்ஸ்ட் 1863 எடிஷன் தான் இப்ப நம்ம பார்த்தோம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த டாக் அவங்க கொடுத்தது 1851 தான், அதுல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. செகண்ட் எடிஷன் வந்து 1863. எயின்ட்ங்கிற வேர்ட் வர்ற எடிஷன் 63, வராத எடிஷன் ராபின்சனோடது அது 1851. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ் எஸ், வெரி குட். What was one way that Francis Gage changed Sojourner Truth's speech? So Sojourner Truthோட ஸ்பீச் சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா எயின்ட்ங்கிற வேர்டு இல்ல, நிறைய சேஞ்சஸ் அது பண்ணியிருக்கிறாரு. என்ன ரீசனா இருக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர் என்னன்னா, she changed the word to reflect a southern slave dialect. நான் சொன்னேன்ல, ஸ்லேவ்னாலே அவங்க எஜுகேட்டடா இருக்க மாட்டாங்க, அவங்க ஸ்லாங் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கு. அந்த டயலக்ட கொண்டு வர்றதுக்காக பர்டிகுலரா ஒரு ராங் வேர்டு, அதாவது நமக்கு யூசேஜ்ல இல்லாத ஒரு கிராமட்டிக்கலா ஒரு ராங்கான வேர்டை அவங்க இன்டென்ஷனலா யூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க ஒரு ஸ்லேவ் டயலக்டுக்காக தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் ரீசன். இந்த கொஸ்டின் தான் which biblical reference did Sojourner Truth not make in her speech? ஆப்ஷன் பார்த்துக்கங்க. birth of Jesus, story of Adam and Eve, Noah's Ark, the story of Lazarus. 4 options. Birth of Jesus. Birth of Sorry? Jesus. No ark. Not. Question பாருங்க. Not make in her speech. The speech அவங்க டாக்ல எந்த ஒரு அல்யூஷன் இல்ல. birth of Jesus, story of Adam and Eve, Noah's Ark, the story of Lazarus. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம பார்த்தது என்னன்னா, birth of Jesus பார்த்துட்டோம். ஏன்னா கொஸ்டின் பண்ணிருப்பாங்கல்ல, ஜீசஸ் என்ன தனியாவா பிறந்தாரு, அது வந்து காடாலையும் ஒரு உமனாலையும் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ birth of Jesus பேசிட்டாங்க. ஸ்டோரி ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ் நம்ம பார்த்துட்டோம். ஈவோட சின்னாலதான் இந்த வேர்ல்ட் அப்சைட் டவுன் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க, நாங்க அதை செட் இட் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஆடம் அண்ட் ஈவ் பத்தியும் பேசிட்டாங்க. நோவாஸ் ஆர்க்கும் நமக்கு தெரியாது, ஸ்டோரி ஆஃப் லாசரஸும் தெரியாது. இதுலதான் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அந்த 51 எடிஷன் மரியஸ் ராபின்சன் பப்ளிஷ் பண்ணல ஸ்டோரி ஆஃப் லாசரஸ் வரும். என்ன வரும்னா, ஒன்னும் இல்ல, லாசர்ங்கிறது ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர். ஒரு தம்பி, அவருக்கு 2 அக்கா, மேரி அண்ட் மார்த்தா, 2 அக்கா இருக்கிறாங்க. லாசர் வந்து உடம்பு முடியாம இறந்துருவாரு. இறந்து 2 days ஆயிடும். ஜீசஸ் வருவாரு. வரப்போ மார்த்தாவும் மேரியும் போய் ரொம்ப அழுவாங்க, இப்படி என்னோட பிரதர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்போ ஜீசஸ் வந்து ப்ரே பண்ணி அவர் உயிரோட வருவாரு லாசர். ஸோ வந்து மார்த்தா மேரி எப்படி வந்து அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அவங்க வந்து அவ்வளவு பெக் பண்ணி தம்பியே திரும்ப கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரியே சொல்லுவாங்க அவங்க. அதுக்காக லாசரோட ஸ்டோரியும் வரும். சோ வந்து இதுல வந்து ஆட் ஒன் அவுட் என்னன்னா, நோவாஸ் ஆர்க். ஓகே, வெரி குட். நோவாஸ் ஆர்க் பத்தி பேசிக்க மாட்டாங்க. ஸ்டோரி ஆஃப் லாசர் வந்து அந்த எடிஷன்ல உண்டு. வாட் வாஸ் ட்ரூத் கம்பேர் ஹெர்செல்ஃப் டுவர்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்பீச். இதுவுமே நான் சொல்லிடுறேன். இந்த இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த 4 வேர்டுமே அந்த எடிஷன்ல வரும். விமன் ரைட்ஸ், பஸ்ஸட், ஹாத், காட், இதெல்லாமே வரும். நம்ம இதுலலாம் வந்திருக்குன்னா, காடை நம்ம பார்த்துருக்கோம், உமன்ஸ் ரைட் பார்த்து. ஸ்டார்டிங்ல வந்து ஐ எம் த உமன்ஸ் ரைட் அப்படின்னு ஒரு வேர்டை சொல்லுவாங்க. யாரு? சஜனர் ட்ரூத் இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது ஐ எம் த உமன்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுல வந்து ட்ரூத் வந்து கம்பேர் ஹெர்செல்ஃப் டுவர்ட் எது கூட கம்பேர் பண்றாங்கன்னு கேட்கும்போது விமன்ஸ் ரைட் தான். இதுல விமன்ஸ் ரைட் தான் கரெக்டான ஆன்சர். இது பாத்துக்கோங்க. What does truth say about herself in comparison to most men? So most men இது நம்ம அதை பார்த்தோம். She is as strong and capable as they are. இதான் ஆன்சர். நான் அவங்களால ஸ்ட்ராங் அண்ட் கேப்பபிள் அப்படிங்கிறாங்க.
And what quantity of intellect does truth say that women have? Women. F int. A pint. Very good. What quantity of intellect does truth say that men have? Quarter. Quack. Quart. A quart. A quart. Okay, right. Why does truth say that men should not be afraid of giving women their rights? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து third option, because women cannot take more than they are capable of, which is less than men. இதுவும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இருக்குது. விமன் வந்து அவங்க ரொம்ப என்னதோ, எனக்கு இப்போ ஒரு சாப்பாடு இருக்குன்னா எனக்கு முடிஞ்சதை நான் சாப்பிட போறேன், அதுக்கு மேலேயா சாப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு என்ன கேப்பபிளோ நாங்க அதை எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த வெர்ஷன் கேட்பாங்கன்னு தெரியாது, பட் நம்ம அதுவுமே தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. வாட் இஸ் ட்ரூத்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ்? இது நம்ம இப்பதான் பார்த்தது செகண்ட் ஆப்ஷன். The Eve should be given a second chance in the form of women's right. இந்த ஈவ்ங்கிறது ஓவரால் எல்லா விமனையுமே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா. அப்புறம் வாட் டஸ் ட்ரூத் ஆஸ்க் their ஆடியன்ஸ் அபவுட் ஜீசஸ்? இதுலயும் இருக்குது. என்ன கேக்குறாங்க? ஒரு கொஸ்டின் கேட்பாங்கல்ல. How he came into the world. Yes, very good. Yes, அதுதான். How he came into the world. அதுதான் கேட்பாங்க. What does truth say about the role of men in the birth of Jesus? Role of men. Yes, very good. They played no role. In which version of Sojourner's Truth's published speech does the title "Ain't I a Woman" come from? 1863 version. 1863. Yes, very good. 1863 version. You confuse ஆயிட்டாங்க. What is an issue with Francis Gates' 1863 reproduction of Sojourner Truth's speech? இது ஆல்ரெடி பார்த்தோம். அதே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஏன் அவர் வந்து பிரான்சிஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. Fabricates a southern slave dialect. எஸ் எஸ், வெரி குட். அந்த டயலக்டா கொண்டு வருவார், ஸ்லேவ் டயலக்டா கொண்டு வருவாரு. அது அவ்வளவுதான். அப்புறம் வாட் அதர் லாங்குவேஜ் டிட் Sojourner Truth speak as a child other than English? இது ஸ்டார்டிங்ல சொன்னேன். எஸ், டச். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் வாஸ் Sojourner Truth? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் கொஸ்டின்ஸ் தான் Sojourner Truth பத்தி. ஆன்சர் வந்து மெத்தடிஸ்ட். கேத்தலிக் கிடையாது, பேப்டிஸ்ட் கிடையாது, மெத்தடிஸ்ட். கிறிஸ்டியன்லயே நிறைய வெரைட்டி இருக்கு. ஸோ மெத்தடிஸ்ட் கிறிஸ்டியன், அவங்க மெத்தடிஸ்ட். ஓகே, இது வந்து இந்த கொஸ்டினும் நான் ஒரு இதுல பார்த்தேன். லிட்ரரி டிவைசஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ப்ரோஸ் ஒர்க்லயே லிட்ரரி டிவைசஸ். இது வந்து I have plowed and planted and gathered into barns and no. ஸோ வந்து அண்டர்லைன் பண்ணிட்டாங்க, plowed, planted, gathered. ஸோ வந்து இது வந்து ஆப்ஷன் வந்து பார்த்துக்கங்க. இதை வந்து அல்லிட்ரேஷன்ல கேட்டாலும் நம்ம எழுதலாம், அசனன்ஸ்ல கேட்டாலும் நம்ம வந்து எழுதலாம். இதுல வந்து நமக்கு என்ன இது கொடுத்துருக்காங்கன்றது ரெப்பிட்டேஷன் கிடையாது. ரெப்பிட்டேஷன் எந்த வேர்டுமே ரிப்பீட் ஆகும். ரெட்டாரிக்கல் கொஸ்டின்னா ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் மாதிரி, ஒரு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸா கேட்கற மாதிரி இருக்கும். அதுவும் கிடையாது. ஸோ வந்து இட் இஸ் அ பேரலல் ஸ்ட்ரக்சர். பேரலல் ஸ்ட்ரக்சர்னா சொல்லும் போது ஒரு ஹார்மோனியா, ஒரு மியூசிக்கா வர்றதுக்காக யூஸ் பண்ற வேர்ட்ஸ். பிளவுட், பிளான்டட், கேதர். சில இதுல எல்லாம் இப்படி வரும், ஐ கேம், ஐ டிட், ஐ அச்சீவ். அந்த ஐ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மியூசிக்கா வர்றதுக்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்காக. ஸோ இது வந்து பேரலலிசம் ஆர் பேரலல் ஸ்ட்ரக்சர் லிட்ரரி டிவைஸ்ல. அப்புறம் வந்து வேர் டிட் யுவர் கிரைஸ்ட் கம் ஃப்ரம்? ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப். எஸ், வெரி குட். ரெட்டாரிக்கல் கொஸ்டின்னா ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின். ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நம்மள பார்த்து கேட்கற மாதிரி இருக்கும். வாட் டஸ் ட்விக்ஸ்ட் மீன் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ்? ட்விக்ஸ்ட்னா நான் சொன்னேன்ல, பிட்வீன். ஏன்னா வந்து ட்விக்ஸ்ட்னா அந்த இடத்துல நீங்க என்ன இதை போட்டாலும், கீழே ஆப்ஷன்ல கொடுத்துருக்கத வந்து போட்டாலும் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாவே தெரியும். அதனாலதான் இதுல இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிட்வீன் த நீக்ரோஸ் ஆஃப் த சவுத். ஸோ இதுதான் இதுல உள்ள கொஸ்டின்ஸ் நான் பார்த்திருக்குது. ஸோ ஓரளவு 2 வெர்ஷனையும் கவர் பண்ணி கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்ம என்டையரா ரீட் பண்ணது அந்த 1863 எடிஷன் தான் நம்ம பார்த்தது. அண்ட் இன்னைக்கு உள்ள கிளாஸ்ல ஒரே ஒரு கன்ஃபியூஷன், அந்த இயர் ஆஃப் ரிவெஞ்ச் பப்ளிஷ் ஆன இயர் ஒரு கன்ஃபியூஷன். 1625 1597 அந்த 2 இதுக்குள்ள இருக்கு. அது மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்? Clear, ma'am. ஓகே,
ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ வந்து லிட்ரரி டிவைசஸ்ங்கிறது போனுக்கு மட்டும் கிடையாது, ப்ரோஸ்ல இருந்து அழகா கேட்கலாம். ஏன்னா வந்து அது போனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும்ட்டு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அதனால ப்ரோஸ் ரீட் பண்ணாலுமே லைட்டா அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏதாவது டிஃப்ரெண்டான லிட்ரரி டிவைசஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஒரு 15-20 லிட்ரரி டிவைசஸ் இருக்கும். அதோட டெஃபினிஷனை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் மைண்ட்ல புரியுற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன கொஸ்டின் அது ரிலேட்டடா கேட்டாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா தேடி தேடி ஒவ்வொரு லைனையும் நம்ம படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது. பெட்டர் கான்செப்ட் புரிஞ்சுட்டா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சரி, ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாமா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே, தேங்க்யூ ஃபார் யோர் தேங்க்யூ பேஷன்ஸ். மேம். Thank you, ma'am.